தலை வணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையிலே பாராட்டுகிற உம்முடைய அளவற்ற அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சபையாகிய ஆண்டவரே திருக்குடும்பத்திலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்து பாதுகாத்து எங்களை பராமரித்து போஷித்து நீர் வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய கரம் கூட இருந்து எங்களை பொறுப்பெடுக்க வேண்டுமா வேண்டிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் மனம் திரும்பி உமக்களை சீர்படவும் ஸ்திரப்படவும் உமக்கென்று கனி கொடுத்து வாழவும் எங்கள் ஓர் உதைத்தாரும் மீட்பச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்ளும் பரலோகபிதாவே, ஆமென். நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 63 நாம் பாடுவோம். பாடல் எண் 63. நம் ஆத்மாவின் கீதமாகிய நம்முடைய இயேசுவை, அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிழ்ந்து இந்த பாடலை பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவனே புதிய கிருபையுடனே என்ற அந்த பாடலை எல்லோரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவனே புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனே புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் இன்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவ
அவர் கையில் ஈந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் ஈந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்றி ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. நாம் அடுத்ததாக 313வது பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 313 ஒரு மணவாட்டியின் வாஞ்சையை வர்ணித்து எழுதப்பட்ட ஒரு பாடல். அப்படிப்பட்ட ஒரு மணவாட்டியாய் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்று இந்த பாடலை எல்லாரும் உணர்ந்தோட இந்த பாடலை பாடுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். பரிசுத்தர் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், பரிசுத்தர் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இவர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன், அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்,
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன், வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்தன் நாவு போதாதையா, வர்ணிக்க எந்தன் நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையான் ஆவல் என்று தீர்ந்திடுமோ. ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையின் ஆவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவளை எங்கிடுதே எனதுள்ளம், அவளை எங்கிடுதே எனதுள்ளம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக பாடலின் 705 நாம் பாடுவோம். பாடலின் 705 705. சர்வ வல்லவராகிய இயேசு நம் வாழ்வில் எப்பொழுதும் அற்புதராகவே இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை உயர்த்தி அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர் நம் வாழ்வில் நடத்தி வந்த பாதையில் எண்ணி, அவர் நம் வாழ்வில் செய்த அற்புதங்களை எண்ணி இந்த பாடலை நாம் பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர்.
எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலை கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலை கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். நம் வாழ்வில் எல்லா சூழ்நிலையிலையும் எத்தனை துன்பங்கள் நம்மை சூழ்ந்த போதும் அதையெல்லாம் தீர்த்த இயேசு. எத்தனையோ தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் நம்மை அதிலிருந்து காத்த ஆண்டவராகவே, நம்மோட அற்புதராகவே நம்மோடு இருந்திருக்கிற ஆண்டவர். ஒவ்வொன்றாய்
நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம மேலே கேர் பண்ணிக்கிற நல்ல ஆண்டவராகவே நம்ம கூட இருந்திருக்கிறார். நாமே சில சமயம் சில காரியங்கள் ரொம்ப அற்பமான காரியமானு எண்ணுவோம். நான் அதுலேயும் கூட அவர் அவருடைய அன்பையும் அவருடைய அக்கறையும் அவருடைய கரிசனையும் காண்பிக்கிற நல்ல தகப்பன். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகராகவும் நம்மோடு எப்பொழுதும் தங்கியிருக்கிற சொந்தமாகவும் கொண்டிருக்க நம்ம எல்லோரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவராக எங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. எங்கள் மீது எவ்வளவு நீடிய பொறுமையாக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எத்தனையோ சூழ்நிலையில் ஆண்டவரை விட்டு விலகி போன போலும் ஆண்டவரே, நீரே உங்களுடைய அன்பினால், உங்களுடைய கிருபையினால், உங்களுடைய அன்பின் சிச்சையினால் எங்களை இழுத்து கொண்டீரே, அதுக்காக நன்றி. உங்களுடைய மாறாத அன்பிற்காக நன்றி. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்த நல்ல ஆண்டவராக எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. உலக தோற்றத்துக்கு முன்பே எங்களை அறிந்த ஆண்டவர் நீர், எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர். உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் உண்மையுள்ளாராக மாத்திரம்தான் இருந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீர் நற்கரியை தொடங்கினீர் அப்பா. அதை கிறிஸ்து ஒரு நாள் வரை மட்டும் முடிக்க வல்லவராக இருக்கிறீர் தகப்பனே. நீர் எங்களை நடத்திவிரே, அதற்காக நன்றி. நீர் அழைத்தவர் நீர், முடிவு விரைதம் நடத்திவிரே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இந்த பூமியில் எப்பொழுதும் களி கூறக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ரகசியத்தை எங்களை கற்றுத்தருகிற உடைய தயவிற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய பிரசன்னத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறோம். உடைய தயவிற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் போதும் என நீரே எங்களுக்கு சொந்தமானீரே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் நடத்தி நம்முடைய பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நம்ம ஒரு 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் சுருக்கமாக ஆண்டவர் துதிகளை ஏறெடுப்போம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 27வது வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனமானது ஆங்கிலத்திலே though he is not far away from every one of us, நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவராய் இல்லாதவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகமானது கடவுள் என்ற ஒரு பகுதியை, கடவுள் என்ற வார்த்தையே அவர் கடந்து செல்கிறவர், அவர் தூரமாக இருப்பவர் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த உலகத்திலே அநேக உலக மக்கள் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் கடவுளை தேடி ஏதோ நெடுதூரம் நாம் பயணம் செய்து காசிக்கு சென்றாலோ அல்லது ஏதோ ஒரு தூரமான இடத்திலே சென்று தான் நாம் கடவுளை தரிசிக்க முடியும் என்று இந்த உலக மக்கள் அவர்கள் நினைப்பதை நாம் பார்த்திருக்க முடியும். ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலர் 17:27 அவர் நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்லவே என்ற ஒரு மேலான பாக்கியத்தையே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இந்த உலகம் நினைப்பது போன்று நம்மை விட்டு தூரமாக இருக்கிற தேவன் என்று எண்ணுகிற எண்ணத்தை நாம் அகற்றிவிட்டு தேவன் நம் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே அப்படி தூரமாய் இல்லாதவராய் இருக்கிற மிக அருகிலே இருக்கிற நம்முடைய தேவனை தேடுகிற யாவரும் கண்டுபிடிக்க முடியும் என்றும் இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை பெற்ற நாம் அந்த 28வது வசனத்திலே அந்த பாக்கியத்தை
சொல்லும்போது நாம் அவருடைய வி ஆர் த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய சந்ததி, அவருடைய வம்சம், நாம் தேவனுடைய சாயல்லே அவரை போன்றே நாம் படைக்கப்பட்ட அவருடைய வம்சாவளியிலே உள்ள அவருடைய மக்கள். எனவே தேவன் நம் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாக்கியமான ஒரு பகுதி. எனவே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, ஒரு மேலான ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற நாம் அதை சுதந்திரித்து வாழ்வதற்கு தேவன் அந்த ஒரு சூத்திரத்தை நாம் அந்த மேலில் உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். தேவன் எந்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் நாம் சங்கீதத்திலே படிக்கிறது போல பாதம் கல்லில் இடராதபடி அவர் நம்மை பாதுகாக்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். அதை கேட்கும்போது நமக்கு மிக மகிழ்ச்சியாகவும் நமக்கு சந்தோஷமாகவும் இருப்பது போல் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாக யாருக்கு அந்த பாக்கியம் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தரையே தன் கோட்டையாகவும் தன் அரணாகவும் தன் துருகவுமாகவும் தன்னை முழுவதுமாய் கர்த்தரையே சொந்தமாய் வைத்து வாழ்கிற ஒரு மனிதனுக்கு அவனுடைய பாதம் கல்லில் இடராதபடி அவர் பாதுகாக்க வல்லவர் என்ற அந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறுகிறது. அதுபோல தேவன் நம் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாக்கியம் என்பது அவரை தேடி கண்டுபிடிக்கிற அந்த சமீபத்திலே இருக்கிற தூரமாய் இல்லாத தேவனை நான் கண்டுபிடித்து விட முடியும், அவரை தேடி கண்டுபிடித்து விட முடியும் என்ற அந்த பாக்கியம் என்பது யாருக்கு நிறைவேறும் என்றால், நாம் 26வது வசனத்திலே நாம் படிக்கிறது போல, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். அப்படி அவர் படைத்த, தன்னுடைய சாயல்லே படைத்த, தன்னுடைய சந்ததியாய் தன்னுடைய ஆஃப்ஸ்பிரிங்காய் படைத்த அந்த மனுஷ ஜாதி ஒவ்வொருவருக்கும் அவர் முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் தேவன் முன்னே அவர் குறித்து வைத்திருக்கிறார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையை அந்த முன் தீர்மானிக்கப்பட்ட அந்த காலங்களுக்கும் தேவன் நமக்கென்று அவர் குறித்து வைத்திருக்கிற அந்த குடியிருப்பின் எல்லைக்கும் நம்மை ஒப்புவித்து அதற்குள்ளாக நாம் பிரவேசித்து நாம் வாழும்போது நாம் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற ஒரு இடத்திற்கு நாம் வருவோம். அவரை நாம் தேடி ஒருவருக்கும் தூரமில்லாத அந்த தேவனை நாம் கண்டடைகிற அந்த மேலான பாக்கியத்தை சுதந்திரிக்கிறவர்களாக நாம் மாற முடியும். நாம் அப்படி இல்லாமல் நாம ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு அல்லது தேவனுடைய நேரத்தை தள்ளி வைத்துவிட்டு எனக்கு இஷ்டமான நேரம் என்று வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் செல்லுகிற ஒரு இடத்திலே இருந்து கொண்டு நான் தேடி தேவன் எனக்கு தூரமில்லை, நான் கண்டுபிடித்து விடுவேன் என்று சொல்லும்போது அதை நாம் சுதந்திரிக்க முடியாதவர்களாக மாறிவிடுவோம். எனவே நாம் மிக கவனமுள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் முன் தீர்மானித்து நமக்கென்று வைத்திருக்கிற அவருடைய காலங்களையும் நமக்கென்று அவர் வைத்திருக்கிற குடியிருப்பின் எல்லையையும் நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரித்து அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அதற்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரமாய் கொள்ளும்போது நாம் இந்த மேலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாக்கியம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அது பூரணமாய் நிறைவேறுகிற ஒரு பாக்கியமாய் மாறிவிடும். அவருடைய வேலை என்று வரும்போது தேவன் அவருடைய வேலை என்று வருகிற பகுதியிலே நாம் சில வேளைகளிலே தேவன் தாமதமானாலும் அவர் வருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிற ஒரு பகுதிக்கு நேராக தேவன் சில வேளைகளில் நம்மை அனுமதிப்பார். நாம் எபிரேயரிலே அதை குறித்து நாம் வாசிக்கும்போது எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவருடைய நேரப்படி செயல்படுகிற பகுதி என்று வரும்போதோ அல்லது தேவனுக்கு காத்திருக்கிற ஒரு பகுதி என்று வரும்போதோ அவர் முன்குறிக்கப்பட்ட அந்த காலங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்ற ஒரு இடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக அதிகமாய் தேவைப்படுவது இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் நாம் அதை சுதந்திரிக்க முடியும். எனவே இப்படிப்பட்ட ஒரு அவருடைய நேரத்துக்கு நாம் காத்திருக்கிற ஒரு பகுதி என்று வரும்போது இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல அசதியாக இராமல் அல்லது நாம் சோர்வுக்கோ நம்முடைய சுயத்தின் ஒரு சுயத்திலே வருகிற ஆத்திரத்திற்கோ என்ன ஒன்றும் நடைபெறவில்லை என்று
வேக வேகமாய் நாம் செயல்படுகிற ஒரு பகுதிக்கோ அதை நாம் மரணத்துக்கு ஒப்புவித்து தேவனுடைய பூரணமான நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நாம் விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் அதற்கு இடம் கொடுக்கும்போது அவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து நாம் அவருடைய பூரணமான குடியிருப்பின் எல்லையிலேயும் அவர் முன்குறித்து வைத்திருக்கிற அந்த அவருடைய காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாகவும் நம்மை சுதந்தரித்து வாழ்கிற அந்த இடத்துக்கு நேராக தேவன் நம்மை நடத்தி செல்லுவார். தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது அவர் சகலத்தையும் அதனதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிறார் என்று அவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். எனவே அந்த அதனதின் காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாய் நிறைவேறும்படியாக நம்மை ஒப்புக்கொடுத்து வாழ்வதென்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதை நாம் இழந்தவர்களாக ஒருபோதும் அவருடைய நேரத்தை தள்ளிவிட்டு இப்போது ரசம் குறைபடுகிறது, எனவே இப்போது நான் ஒன்றை கிரியை செய்து இந்த இடத்திலே நான் ஏதாவது ஒன்றை செய்து நான் இந்த இடத்திலே ஒன்றை செய்து முடிக்க வேண்டும் என்று நமக்குள்ளே கிளம்பி விடுகிற நம்முடைய ஆத்திரத்தையும் நம்முடைய சுயத்தையும் நாம் முழுவதுமாய் மரணத்துக்கு ஒப்புவித்து தேவனிடத்திலே அவருடைய நேரத்துக்காக காத்திருக்கும் போது அந்த கானா ஒரு கல்யாண வீட்டிலே நடந்தது போன்று அவர் அந்த 6 கச்சாடியும் நிறையும் வரை அவர் காத்திருந்தார். அந்த ஏற்ற நேரம் அந்த முழுவதும் நிறைந்தவுடன் அந்த ஏற்ற நேரத்திலே வெறும் தண்ணீர் போல்தான் இருந்தது, ஒன்றுமில்லாதது போல்தான் இருந்தது, குறைவுபட்டது போல்தான் இருந்தது. அந்த ஏற்ற நேரத்திலே அவர் அந்த அற்புதத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவரிடத்திலே மரியாள் சொல்லும்போது இங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கிறது என்று அவரிடத்திலே கேட்கும்போது என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று தான் ஆண்டவர் சொன்னார். அவர் உடனடியாக அந்த இடத்திலே கிரியை செய்ய முற்படவில்லை. ஆனால் ஏற்ற நேரம் வந்தபோது அந்த கச்சாடிகள் 6 கச்சாடிகளும் நிரம்பின உடனே ஏற்ற நேரத்திலே வெறும் தண்ணி போல் இருந்த அந்த பகுதியை அவர் ரசமாய் மாற்றினார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அதுபோன்று முன்குறிக்கப்பட்ட அவருடைய வேலை வர வேண்டும். அவருடைய வேலை வரவில்லை என்றால் நாம் அதற்காக விசுவாசத்தோடும் பொறுமையோடும் காத்திருந்து ஆண்டவர் கிரியை செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுபோன்ற ஒரு பகுதியை தேவனுக்கு இடம் கொடுத்து தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய நேரப்படி கிரியை செய்ய வேண்டும் என்று இடம் கொடுக்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய குடியிருப்பின் எல்லையிலே நான் தங்கியிருக்க வேண்டும். அவர் எனக்கென்று கொடுத்த குடும்பம், அவர் எனக்கென்று கொடுத்த மனைவி, அவர் எனக்கென்று கொடுத்த வீடு, அவர் எனக்கென்று கொடுத்த குடியிருப்பின் எல்லை, அவர் எனக்கென்று கொடுத்த சபை என்று அவர் எனக்கென்று கொடுத்த அந்த குடியிருப்பின் எல்லையிலே நான் தங்கியிருக்கும்போது அங்கே முதலாவது பார்த்தது போன்று அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, தன்னை தேடுகிற ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல என்ற அந்த பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரிக்கிற ஒரு பகுதியாக மெரியான ஒரு சுதந்திரமாய் அது மாறிவிடுகிற பகுதியாய் மாறிவிடும். 28வது வசனத்திலே படிக்கிறது போல, ஏனெனில் அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம் என்ற ஒரு மேலான பாக்கியம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்முடைய ஜீவனாய் மாறிவிடும். எப்போதும் அவருக்குள் அசைந்து அவருக்குள் பிழைத்து அவருக்குள்ளாக ஹாவ் அவர் பீயிங் என்று முழுவதுமாய் நம்முடைய ஜீவியமும் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி என்பது நம்முடைய ஜீவனாய் மாறும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் பெற்றவர்களாய் வாழும்படியாகவே தேவன் எல்லோரையும் அழைக்கிறார். தேவன் அந்த பாக்கியத்தை நாம் எல்லோரும் பெற்று வாழ உதவி செய்வாராக. ஆமென். இந்த ஆண்டவர் எனக்கு இன்று வெளிப்படுத்தின சில காரியங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு எப்பயுமே இந்த அப்போஸ்தலர் 17 இருக்கிற இந்த பகுதி என்றைக்குமே எனக்குள்ள என் லைஃப்பில் உள்ள ஒரு வார்னிங்காகவும் அநேக நேரத்தில் ரொம்ப உற்சாகமாகவும், ஏன்னா அவர் என்னை முன்குறித்து எனக்குன்னு ஒரு எல்லையை வைத்திருக்கிற ஒரு பகுதி, அதில் தடவியாகிலும் அவரை கண்டு கொள்ளணும் அப்படின்றத அவர் விரும்புகிறார். அவர் பக்கத்தில் தான் இருக்கிறாருன்னா அவர் என் கையை பிடிக்கிறத காட்டிலும் நான் அவரை தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி என்னை தடவியாகிலும் இருள் சூழ்ந்த இடமா இருந்தாலுமே கூட அவர் தடவியாகிலும் என் தேவனை நான் தேடுகிற எனக்கோ நான் அவரை கண்டுபிடிச்சிருவேன் கண்டிப்பாக. அப்படி தான் என் வாழ்க்கையிலையுமே நம்ம எல்லாருலேயும் வாழ்க்கையிலையுமே ஆண்டவர் எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வைக்க மாட்டார், வைக்க அனுமதிக்க மாட்டார். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தோம்னா நான் தேவன் எனக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகி போயிட முடியும். ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே கொண்டு நாம் அவரை தேடக்கூடிய ஒரு இடத்துல அவர் என்னென்ன வேலையாக இருக்கட்டும், நாம் தங்கி இருக்கிற இடமா இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம் குடும்பமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த பவுண்ட்ரி ஹீ நோஸ், ஹீ ப்ரீ டிஸ்டைன்டு. அது அழகான ஒரு வார்த்தை.
அந்த 26வது காரியம் 26 27 படிக்கிறது எல்லாமே அவர் எல்லாமே முன்குறித்து வைத்திருக்கிறார். டிட்டர்மைன் த ப்ரீ அப்பாயிண்டட் டைம்ஸ் அந்த பவுண்டரி ஆஃப் த டுவெல்லிங்ஸ், அதாவது அவங்க எல்லைகள் எல்லாத்தையுமே வந்து டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றது அவர் தெரியும். ஏன்னா நான் இந்த உலகத்தில் வெறும் சுகபோகமாக இருந்து மறிக்கிறத ஆண்டவர் அது மட்டும் இருந்த போதும்னு நினைக்கல. அவர் என் ஆத்மா மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதனால் என்னுடைய இயலாமையும் என்னுடைய எம்டினஸும் என்னுடைய வெறுமையும் என்னிடத்துல இல்லை அப்படின்ற உண்மையும் நான் அறிந்து கொள்ளணும்னா சில பவுண்டரியை ஆண்டவர் செட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அப்படிப்பட்ட பவுண்டரிக்குள்ளார இருக்கும் பொழுது நமக்குள்ளார ஒரு சுயத்தின் கிரியையின்படி ஒரு தாங்கக்கூடியாத இல்லை கடவுளுக்கு நேராக முறுமுறுத்து விடு என்று பிசாசின் குரல் அடிக்கடி துணிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஆண்டவர் அன்புள்ளவர். எல்லா சூழ்நிலையிலையும் நமக்குன்னு முன்குறிக்கிற அந்த இடம் அழகான ஒரு இடம். அது எப்பயுமே அந்த டைமில் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஆனால் அவர் மேலே வைத்திருக்கிற அன்பை மட்டும் நாம் ஒருபோதும் இழந்துடக்கூடாது. அவர் என்னை நேசிக்கிறார்ன்ற அந்த நேசம் வந்து என்றைக்குமே மாறாது. அவர் நல்லவர்னா நல்லவர் தான், எந்த சூழ்நிலையெல்லாம் அவர் நல்லவர் தான். அப்படிப்பட்ட ஆண்டவர் மேலே நான் அன்பு கூறுகிற நான் மாத்திரம் இருந்துகிட்டே இருக்கும் பொழுது நம்ம ரோமர் 8:28 அடிக்கடி நம்ம தியானிக்கிற வசனம் தான். அது எல்லாமே நன்மையாகவே நடக்கும்னு இல்லை, நன்மைக்கு ஏதுவாக அப்படின்றது. அப்போ ஒரு நாள் எனக்கு எல்லாமே அது முடிஞ்சு வரும் பொழுது அந்த நம்ம படிக்கிறது மாதிரி எல்லாமே ஆண்டவர் செவ்வையான வழியில் தான் ஆண்டவர் நடத்தினார் என்று ஹோசியா தீர்க்கதரிசி முடிவில் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கையில் என்னென்னமோ காரியங்கள் நடந்துச்சு. ஆனால் கடைசியில் அந்த அதிகாரம் முடிக்கும் போதே எப்படி முடியுதுன்னா ஆண்டவர் எல்லாமே செவ்வையாக தான் நடத்தினார், பெர்ஃபெக்டாக நடத்தினார். அவருடைய வழியில் எல்லாமே பெர்ஃபெக்ட். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறும். அதனால் நம்ம இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாம் எண்ணுவது போல் நம்ம இந்த சூழ்நிலையில் இல்லை. நான் இப்போ இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில் என் கணவன், என் மனைவி, என் குடும்பத்தார், என்னுடைய உற்றார் உறவினர், இல்லை என் வேலை, எதுலேயுமே நான் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அந்த பகுதியில் தடவியாகிலும் ஆண்டவரை கண்டு கொள்ளும் பொழுதோ அதில் இருக்கிற சந்தோஷம், இப்படிப்பட்ட சூழல்லையும் இப்படிப்பட்ட இருளான சூழ்நிலையிலையும் நான் சந்தோஷமாக வாழ முடியும். என்னை நேசிக்கிற ஒருவர் உண்டு என்னை அப்படின்னு சொல்லி நான் அவரோடே இணைந்து நடக்கக்கூடிய, அவரோடு ஐக்கியப்பட்டு நடக்கக்கூடிய அழகான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் வச்சுருப்பார். என்றைக்குமே அவரை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறது என்றைக்குமே அதான் ஒரு கிறிஸ்டியன் லைஃப். அதை தான் ஆண்டவர்னு சொன்னார். நீங்கள் வெறும் கொடி தான், நான் தான் செடி அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்து தான் ஆகணும். அப்படி இருந்தால் தான் உன்னால் கனி கொடுத்து வாழ முடியும். நான் என் வாழ்க்கையில் என் வேலை விஷயத்துலாம் யோசிப்பேன். எனக்கு 2வது கம்பெனியில் மாறும்போது எனக்கு 2 வேலை கிடச்சிச்சு. அது ஒரு வேலை வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வேலை, ரொம்ப எனக்கு பிடிச்ச வேலை, ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய வேலை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் சாஃப்ட்வேர்லேயே ஒரு பிரிவு. இது நான் 2வதாக கிடச்ச வேலை வந்து அது வந்து ரொம்ப கொஞ்சம் கடினமான ஒரு கோர் சப்ஜெக்டை கொண்ட ஒரு வேலை தான் அது. ஆனால் அந்த சூழ்நிலைகளில் என்னை ஆண்டவர், நான் பெரிதளவில் ஆண்டவரோட உறவுலாம் இல்லை எனக்கு. ஆனால் அப்போ ஆண்டவர் என்னை நடத்தினது. ஏன்னா ஹீ இஸ் ப்ரீ அப்பாயிண்டட் த பவுண்டரிஸ். அப்படிப்பட்ட எல்லையை முன்குறித்த அவர் என்னை வந்து இந்த கடினமான வேலையை தான் எடுக்க சூஸ் பண்ணார். அதனால் நான் உள்ளே போகும்போதெல்லாம் ஒவ்வொரு டாஸ்க் வரும்போதும் ஒவ்வொரு வேலை வரும்பொழுதும் இதை எப்படி முடிப்போம்னே தெரியலையே அப்படின்னு நிறையா தடவை முழிச்சிட்டு இருப்பேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட தான் போவேன், வழியே இல்லை, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு இதை முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்பேன். நான் ஒவ்வொரு காரியத்தையுமே நானாக முடித்தேன் அப்படின்னு முடிக்கும்படியாக இந்த நாள் வரைக்கும் நடத்தி கம்பெனிலேயுமே ஒரு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸாக பார்க்கும்படியாக வச்சுருக்கிறாருன்னா அது என்னுடைய திறமைன்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காரியத்துலையுமே அவர் தான் என் கூட நடத்தினார். ஒவ்வொரு காரியத்திலையும் என்னால் முடியல, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், நான் பண்ணுறேன்றது என் பங்காக இருந்தாலும் வெற்றியை கொடுத்தது எல்லாமே அவர் தான் எல்லா ஞானத்தையும் கொடுத்தார். இந்த மாதிரி இது ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் இப்படி நம்ம குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கட்டும், நாம் எண்ணுவது போல என் மனைவி இல்லையே, என்னுடைய தாட் ப்ராசஸ் படி தான் அவங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. அது ஒரு 2மே வந்து பேலன்ஸ்டாக கொண்டு வர ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையை என்றைக்குமே அப்சர்வ் பண்ணி பார்க்க பழகணும். அப்படி அப்சர்வ் பண்ணி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட மனைவி எனக்கு கிடைத்தனால தான் எனக்கு என் வாழ்க்கையில் இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் என்னை விட்டு அகன்று போச்சு. இப்படிப்பட்ட குறைகளை அவங்களும் என்னுடைய குறைகளை தாங்கக்கூடிய ஒரு மனைவியை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்னுடைய குறையை தாங்கக்கூடிய ஒரு கணவனை எனக்கு கொடுத்துருக்கிறார். என் பிள்ளைகள் நிமித்தம் நான் ரட்சிக்கப்படும்படியான சில சூழ்நிலைகளை காண்பிக்கிறார். சில காரியம் ரெஃப்ளெக்ஷன், என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ரெஃப்ளெக்ஷனை என் பிள்ளையின் மூலமாக நான் பார்க்க முடியும். இதை நான் மற்றவங்களுக்கு செய்யும் போது நான் உணர்ந்திருக்க மாட்டேன். அதே காரியத்தை அந்த பிள்ளை எனக்கு செய்யும் பொழுதோ வேறு யாருக்காவது செய்யும் பொழுதோ நான் வெறிய ஆடியன்ஸாக பார்க்கும் பொழுது இப்படி தானே நானும் நடந்துக்கிறேன், இப்படி தானே நானும் பேசுகிறேன், இல்லை இப்படி தானே நானும் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஆண்டவரோட சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், நான் மாறுறேன், எவ்வளவோ காரியங்களை நான் தவறாக நடந்து கொண்டேன், நான் மாற்றிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்புவதற்கும் என் ரட்சிப்புக்கு எதுவாகவும் அந்த குடும்ப வாழ்க்கையிலேயும் அமையும். இப்படி ஒவ்வொரு காரியத்தையுமே நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிற எல்லை ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். நான் என்றைக்குமே விரும்புகிறது என்னென்னா, தேவ சித்தத்தை விட்டு என்றைக்குமே விளையிடக்கூடாது. திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாமே ஆண்டவரே இது உங்களுடைய சித்தமான்னு மட்டும் எனக்கு காண்பீங்க, வேறு எதுவுமே வேண்டாம்.
ஒரு மாற்றம், ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய தருணம் வரும்பொழுது ஒரு கிறிஸ்தவனாகிய நாம் ஏதோ லத்தார்ஜிக்காக எல்லாம் என்னன்னாலும் நடக்கட்டும்னு விட்டுறாமல் கவனித்து பார்க்கணும். ஒரு இலை அசைகிறத கூட கவனித்து பார்க்கணும். ஆண்டவர் என்ன செய்கிறார் இந்த சூழ்நிலையில் நான் என்ன டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன நடத்துகிறான்றதை கவனித்து பார்க்கும் பொழுது நான் சொல்கிறேன், ஆண்டவர் என்றைக்குமே கைவிட மாட்டார். அவர் நேரம் தாமதமானாலும் வருவார், ஆனால் வந்துடுவார். நம்ம கூட இந்த டோரை பற்றி தியானிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். அதாவது இந்த ஆட்டோமேட்டிக் டோர் இருக்கும், அது பக்கத்தில் போகிற வரைக்கும் திறக்காது, போகும்போது கரெக்டாக திறக்கும். அப்படி தான் ஆண்டவர் நடத்துகிற வழிகள் எல்லாமே இருக்கும். அதுக்கு விசுவாசமும் பொறுமையோடும், இன்றைக்கி நம்ம கேட்ட அந்த எபிரேயரில் படித்த வசனம் மாதிரி விசுவாசத்தோடும் பொறுமையோடும் தான் சுதந்திரிக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற ஒரு இடம். அந்த பொறுமை வேணும்னா தாமதம் வந்தால் தான் பொறுமையாக இருக்க முடியும். உடனே எல்லாமே நினச்ச நேரத்தில் கிடச்சிருச்சு, நினச்ச உடனே நடந்துருச்சு, என் வாழ்க்கையில் என் பிள்ளைகள் மாறுறதோ, என் மனைவி மாறுறதோ, என் குடும்பத்தார் மாறுறதோ, இல்லை என் வேலை சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு காரியம் மாறுறதோ, இல்லை நானே சில காரியங்கள் என்னையை வச்சு கவனித்து பார்க்கும் பொழுதும் நானும் சில காரியங்கள் மாற வேண்டியிருக்கு. பொறுமையோடு கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் அந்த விதையின் உவமையிலையும் சொல்லுவார். அதில் வந்து ஒரு ஆட்ரிபியூட் என்ன இருக்கும்னா பொறுமை அங்கே சொல்லுவார். அப்படி எல்லாத்தையுமே வந்து பொறுமையோடு சுதந்திரித்து பொறுமையோடு எல்லாத்தையுமே நடத்துகிற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது தாமதம் என்பது இருந்தால் தான் பொறுமை என்பதை நம்ம சுதந்திரித்து அதை என் வாழ்க்கையில் கிரியை செய்யவே முடியும். அப்படி ஆண்டவர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையிலையும் ஆண்டவர் நல்லவர். அவர் என் வாழ்க்கையில் நடத்தின பாதையில் எல்லாமே நல்லது தான், எல்லாமே என்னுடைய நல்லதுக்கு தான் நடத்தியிருக்கிறார். நான் இந்த நேரம் என்னுடைய பங்கு என்னென்னா, நான் அவரை தேடியாவது கண்டுபிடிச்சிடணும். இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே எனக்குள்ளார அவ்வளவு குமுறல் இருக்குது, அவ்வளவு ஒரு பொறுமையற்ற தன்மை இருக்குது, இல்லை தீமையான சுபாவம் வெளிப்படுது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரே என்னுடைய சுபாவம் மாறணும் அப்படின்னு சொல்லி அவரை தேடி அவர் இடத்துல போகும் பொழுது அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கொஞ்சம் டைம் ஆக்குனாலும் ஆக்குவார் சில சமயம். ஏன்னா அவரே அந்த ஜெபம் லூக்கா 11 ஜெபத்தை குறித்து அவர் கற்றுக் கொடுக்குற அந்த பாதையில் என்ன சொல்லுவார்னா, கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேடுங்க, ஃபஸ்ட்டு கிடைக்கலையா கேளுங்க, கேட்டு கிடைக்கலையா தட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொறுமையான ஒரு பாதையை கற்றுக் கொடுக்க தான் செய்கிறார். ஆனால் கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லுவார், வருவார். எழுந்தார் இறைவன் என்பது என் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்மையாகும். ஒவ்வொரு காரியத்திலையும் நான் அவரை தேடுகிற ஒவ்வொரு காரியத்திலையுமே உண்மையாக நான் தேடுகிற ஒரு காரியத்திலையும் அவருடைய சித்தத்தின்படி தேடுகிற ஒவ்வொரு காரியத்திலையுமே கண்டிப்பாக தேவன் ஒரு நாள் எழுந்தருள்வார். அந்த காரியம் எல்லாமே மாறும் பொழுது நமக்கு தெரியும் உண்மையிலேயே அதுக்கு இடையில சில காரியங்கள் முறுமுறுத்தோம் என்றால் அந்த ப்ராசஸில் நிறையா தடவை நான் முறுமுறுத்துட்டேனே, இந்த நாட்களில் நிறையா தடவை நான் ஆண்டவர் என்னை அன்பு கூறுறாரான்னு சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிலாம் நான் நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தம் தான் ஏற்படும். அப்படிப்பட்ட சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லேயே நம்ம லெசன்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு நிறையா நமக்கு கம்ஃபர்ட்டை விட்டு வெளியே வரக்கூடிய நமக்கு ஈஸியாக இல்லாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுதே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவரை துதிப்போம். அந்த சூழ்நிலையை எல்லாமே நன்மைக்கு அதுவாக முடிக்கிற நல்ல ஆண்டவர் அவர். இப்படிப்பட்ட தேவனை அறிகிற அறிவில் நம்ம உறுதியாக இருந்து விசுவாசத்தோடும் பொறுமையோடும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற ஒரு ஜீவியத்தை நம்ம எல்லோரும் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பிரைஸ் லார்ட். சகோதரர் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். நம்ம சபையை நினைக்கும் போதெல்லாம் பல நேரங்கள் எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதில் நிறைய பகுதி இருக்குது. அதில் ஒரு பகுதி தான் இந்த வசனத்தை கொண்டு தேவனும் சபையும் எனக்கு கூட பேசி பல விதங்களில் பேசி என்னை சரி செஞ்ச விஷயங்கள். நான் அதில் பர்ஃபெக்ட்லாம் சொல்ல இன்னும் போராடிக்கிட்டு இருக்கேன், பர்ஃபெக்டாக போராடிட்டு இருக்கேன். அந்த கொடுத்த இடத்துல அடங்கி இருக்குது அப்படின்றது ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம். வந்து நம்ம வாட்சது மாதிரி கூட அவர் அதில் 2 விஷயம் இருக்குது. முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார்னு சொல்லி. முன் தீர்மானிக்கப்பட்ட காலம் அது என்ன? இப்போ நம்ம அநேகர் வந்து நம்ம யோசிச்சிருப்போம், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நம்ம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது. அந்த காலம் கிடையாது, இதுதான் சரியான காலம். எகிப்து தேசத்துலேருந்து இஸ்ரவேலர்கள் வெளியே வரும்போது அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ஆளாக இருந்தால் நான் கெட்டுப்போன கூட்டத்தோடு தான் நான் இருந்திருப்பேன். நான் அநேக நேரம் நான் அறிக்கையிட்டிருக்கேன். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் இந்த காலம் தான் என்னை பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்தில் தான் அவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன்றது அவருக்கு தெரியும். அதே மாதிரி அந்த குடியிருப்பு எல்கைன்றது அநேக நேரங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு வார்த்தைகள்லையும் கூட டிரான்ஸ்லேஷனில் வேறு வார்த்தைகள்லையும் கூட கர்த்தர் சபையின் மூலமாக சகோதரர் மூலமாக என்கிட்ட இடைபெற்றிருக்காரு. சமீபமாக சொல்லணுன்னா கூட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வந்த மேகசினில் ஒரு வார்த்தை இருக்கும், அழகான வார்த்தை, அதை மனசில் பதிச்சு வச்சுருக்கேன். பிழைத்து வாழ அனுமதிக்கப்பட்ட வழி இதுவே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இப்போ பறவையில் வச்சு அது வந்திருக்கும். அதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்து பிழைச்சி வாழ்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வழி இதுதான். இந்த இடத்த விட்டு, இந்த வழியை விட்டு, இந்த குடும்பத்தை விட்டு, இந்த சபையை விட்டு வெளியே போகிறது அவருடைய சித்தம் கிடையாது. அதே மாதிரி சகோதரன் ஒரு முறை என்கிட்ட இப்படி சொல்லியிருக்காரு, இப்போ கர்த்தர் கொடுக்காத பாரத்தை தூக்காதீங்க, கர்த்தர் கொடுக்குற பாரத்தை இறக்கி வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வந்தது. இப்போ
ரொம்ப சமீபமாக ஒரு வாரத்துக்குள்ளே கர்த்தரை எனக்கு இந்த அடங்கி இருக்கிற ஒரு விஷயத்தில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இது வரைக்கும் கர்த்தர் கொடுக்குற எல்கைக்குள்ளே இருக்கணும், இல்லாட்டி சுயசித்தம் செய்வோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இருந்தேன். ஆனால் சுயசித்தம்ன்றது ஒரு ஈவில், ஒரு மோசமான ஒரு விஷயம். அதை மீறி போகிறது, கர்த்தர் கொடுக்குறத விட்டு வெளியே மீறி போகிறது ஒரு ஈவில்ன்றத ஒரு இயேசு கிறிஸ்து மூலமாக நான் படிச்சுட்டு இருந்தேன். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கும். யோவான் 7ல் யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்ததுன்னு 2வது வசனம் ஆரம்பிக்கும். அதில் அவங்களோட சகோதரர்லாம் இப்படி ஒரு வார்த்தையை இயேசுவை பார்த்து சொல்லுவாங்க, நீ செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்கள் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதாவுக்கு போம். பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீ இப்படிப்பட்டவைகளை செய்தாய், உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். நீ பெரிய போதகர், நீ நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்கிற, நீ இங்கே இருக்காத, யூதருடைய பண்டிகை ஒன்று நடக்குது, நீ அங்கே போய் உன்னோட செய்கையெல்லாம் பிரபலமாகிறதுக்காக நீ அங்கே போ, அநேகரை நீ உன்னோட சீஷனாக மாற்ற முடியுன்ற விஷயங்களெல்லாம் அவங்க சகோதரிகள் அவரை விசுவாசியாதனால தான் அப்படி சொன்னாங்கன்னு 5வது வசனத்திலே இருக்குது. அப்படி சொல்லும்போது கர்த்தர் அங்கே சொல்கிற வார்த்தை 6வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, என் பிதா எனக்கு நியமிக்கப்பட்டிருக்க வேலை இன்னும் வரலை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. அது சுயசித்தம். நீங்கள் சுயசித்தம் செய்கிறதுனால உங்களோட வேலை எப்பயுமே என்னன்னாலும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியும், எப்படியெல்லாம் எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ போக முடியும். ஆனால் எனக்குன்னு நான் ஒரு கர்த்தர், என்னுடைய தேவன், என்னுடைய பிதா எனக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஒரு இடம் இருக்குது, அது இல்லாமல் என்னால் பண்ண முடியாது. உங்களோட என் வேலை இன்னும் வரல, உங்கள் வேலை எப்பயுமே ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இப்படி சொல்கிறாரு, உலகம் உங்களை பயக்க மாட்டாது. சுயசித்தம் செய்கிறதுனால உலகம் உங்களை பயக்க மாட்டாது. அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி குடிக்கிறபடினாலே அது என்னை பயக்கிறது. அதாவது நான் கர்த்தர் கொடுக்குற சித்தத்தை, கர்த்தருக்குள்ளே அடங்கி இருந்து செய்கிற ஒவ்வொரு செயலும் உலகத்தை குற்றப்படுத்துகிறேன், அதனால் உலகம் என்னை பயக்குது. இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் இன்னும் அழகாக இருக்கும். அது டிரான்ஸ்லேஷன் இப்போ நான் எடுத்துகிட்டு வரல. அதில் நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதுனால, என் பிதாவோட சித்தத்தை செய்கிறதுனால, என் வேலை எப்போ வருதோ அப்போ நான் செயல்படுறதுனால நான் தீர்மானிக்கிறேன், உலகத்துலேருந்து ஒரு டிமாண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுது. இந்த உலகம், இந்த சூழ்நிலை எல்லாம் எனக்கு ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணுது. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஈவில் தான் நான் கொண்டு போய் சேர்ப்பேன், ஒரு பொல்லாத காரியத்தை தான் நான் கொண்டு போய் சேர்ப்பேன். அது என் குடும்பத்துக்காக இருக்கலாம், எனக்காக இருக்கலாம். அநேக காலங்களில் நான் கடந்ததுக்கப்புறமேட்டு சூழ்நிலை என்னை தீர்மானிக்கிறது இல்லை, சூழ்நிலைக்கு நான் இடம் கொடுக்கும்போது அது எனக்கும் என் குடும்பத்துக்கும் அகெயின்ஸ்டாக மாறினது தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் கர்த்தர் கொடுக்குற இடத்துல சூழ்நிலையில் மோசமாக இருந்தாலும் கர்த்தர் சொல்கிற இடத்துல அடங்கி இருக்கும்போது அது அநேக ஆசீர்வாதங்களை, பிற்காலத்தில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டாந்துருக்கு. அதே மாதிரி நான் ஒரு முறை கர்த்தர் இப்படி சொன்னேன், நான் நன்றி சொன்னேன். உலகத்துக்கு முன்னாடி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஆவிக்குரிய ரீதியில் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன்னு சொல்லும்போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, உலகத்திலே நீ எதை இழக்கலை, எதை இழந்தேன்னு திரும்பி பாருன்னு சொல்லும்போது அங்கே ஆச்சரியமாக தான் எனக்கு இருந்தது. ஒன்றையும் இழக்காத மாதிரியும் எல்லாத்தையும் அதையும் பாதுகாத்துக்கிட்டு எனக்கான ஒரு பலத்தையும் கர்த்தர் கொடுத்துருந்தாரு. ஆவிக்குரிய ரீதியில் பயங்கரமான ஒரு ஆசீர்வாதங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருந்தார். அந்த மாதிரி அந்த என்னோட சுயசித்தம்ன்றது எப்பவுமே எனக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு ஈவிலாக தான் மாறி நிற்கும், ஒரு பொல்லாதவைகளாக தான் மாறி நிற்கும். நான் அதுக்கு செவி கொடுத்து போயிடாமல் அந்த கர்த்தர் கொடுக்குற அந்த எல்கைக்குள்ளே அடங்கி இருக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் கேட்ட வார்த்தைகளுக்கு ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இது மிக ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நாம் தியானித்திருக்கிறோம். தட் இஸ் த கரண்ட் கிறிஸ்டியன் வேர்ல்டு. இன்று உள்ள கிறிஸ்தவ உலகம் அதுபோன்று இந்த வசனத்திற்கு ஒப்பானதாக இருப்பதில்லை, இந்த மோஸ்ட்லி அதிகமான பட்சத்திலே இருப்பதில்லை. ஆகவே அந்த முக்கியமான இந்த தியானமாக இருக்கிற அந்த பகுதி என்னவென்று சொன்னால், அவர் நம்முடைய குடியிருப்பின் எல்லையை என்று கூறுகிற அந்த வார்த்தை தான். தேவன் அவர் எங்கே வேண்டுமானாலும் இருப்பார் என்று சொல்கிற அந்த உலகம் இருக்கிறது. எல்லா மார்க்கத்தாரிலே அதிகமான இந்த இந்து மார்க்கத்தார் அவர் சொல்வது என்னவென்றால், காட் இஸ் எவ்ரிவேர். தேவன் துணியிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஆகவே அவர்கள் ஏதாயிலும் ஒரு கோயிலை அவர்கள் தங்களுக்கென்று ஒன்றை வைத்து, குலதெய்வம் என்று கூட வைத்து எங்கேயாவது ஒன்றை வைத்து அதை கும்பிட்டு இங்கே தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற ஒரு சமுதாயத்தில் தான் நாம் வாழுகிறோம். அதுபோன்ற ஒரு பகுதியைத்தான் அவர்கள் ஆண்டவர் அதை மறுத்து அவர் சொன்னார். என்ன சொன்னார்? அந்த 27ஆம் அந்த வசனத்திலே, அப்போஸ்தலர் 17:27 வசனத்திலே அவர் கூறுவார், though he is not far away from us, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமான அல்லதான் இருந்தாலும், ஆனாலும்
என்று அதை ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவார். காட் இஸ் எவ்ரிவேர், தட்ஸ் ரைட். பொதுவானபடி அதை நம்ம சொல்லலாமா? எஸ். எங்கே இருந்தாலும், ஒரு இடத்துல வனாந்திரத்தில் இருந்தாலும் சரிதான், ஒரு மலையில் ஏறி நின்றாலும் சரிதான், ஆழ்கடல் ஒரு இடத்துல போய் நின்று கொண்டிருந்தாலும் சரிதான், 2 அல்லது 3 பேர் கூடி வருகின்ற இடமாக இருந்தாலும் சரிதான், when you call upon his name, அவருடைய பேரை நீங்கள் நாமத்தை உச்சரித்து கூப்பிடும் பொழுது he is there, அவர் அங்கே இருக்கத்தான் செய்கிறார். தோ, ஆனாலும் என்று தான் இந்த ஆங்கிலத்திலே ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அப்படி அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று சொல்வது, தோ ஒரு தூரமான அல்லதான், தட்ஸ் ரைட், ஆனாலும் என்று சொல்கின்ற ஒரு பகுதி தான் அந்த அடுத்த 26ஆம் வசனம் சொல்கின்ற பகுதி. மனுஷனாகிய சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து, தட் மீன்ஸ் ஒரு அமெரிக்காவில் குடிக்க செய்கிறான், ஒரு நியூசிலாண்டில் இருக்கிறான், ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கிறான், ஒரு ஆசியா கண்டத்தில் இருக்கிறான், ஒருவன் சென்னையில் இருக்கிறான், ஒரு மதுரையில் இருக்கிறான், சம்வேர் எல்ஸ். காட் இஸ், தேவன் அவர்களுடைய இரத்தத்தினாலே என்று சொல்லும் பொழுது இஸ் த ரேஸ், அவருடைய நாட்டை குறித்து ஒவ்வொருவனையும் வைத்து, தேசத்தில் உள்ள மக்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு படத்தை நான் பார்த்தேன். அதில் ஒருவன் வருகிறான், அவன் ஹீ இஸ் ஸ்பானிஷ் மேன் என்று சொல்கிறான், ஹீ இஸ் ஐரிஷ் மேன் என்று சொல்கிறான். ஹி ஃபைண்ட் இட் அவுட், அவன் தெளிவாக அவன் கண்டு ஹீ இஸ் அமெரிக்கன், ஹீ இஸ் இங்கிலாந்து மேன், ஹீ இஸ் இந்தியன், ஹீ இஸ் ஆஃப்ரிக்கன் என்றெல்லாம் வைத்து அவன் பெயர் சொல்லி அதை கரெக்டாக அவன் சொல்லி வைத்து விடுகிறான். அது ஏனென்று சொன்னால், காட் தி சேம் பிளட், ஒரே இரத்தத்தினாலே உடையவன்தான். அவனுடைய இரத்தத்தில் B+ என்றிருந்தால், அந்த ஆங்கிலேயனுடைய ரத்தம் B+ என்றால், ஒரு கற்பனை இருக்கிற B+க்கும் அது அந்த ரத்தம் பொருந்தத்தான் செய்யும். த சேம் பிளட், ஒரே இரத்தத்தை வைத்து தான் அவர் அந்த பூமி எங்கும் அவனை குடியிருக்க செய்து இருக்கிறார். ஆகவே அதுபோன்று அந்த குடியிருக்க செய்து அந்த தேவனுடைய மகத்துவத்தை அவர் கூறிவிட்டு அவர் என்ன சொல்கிறார், அந்த பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள் என்று சொல்கிறாரே பாருங்கள். அங்கே தான் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். என்ன ரகசியம்? தோ ஹீ இஸ் எவ்ரிவேர், எல்லா இடங்களிலும் அவர் இருக்கத்தான் செய்கிறார் என்று, நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்று சொன்னாலும் there is a difference there. இப்போ இருந்தாலுமே கூட லுக் தேன், இதை கவனிங்கள், தேவனே கூட அவர் குடியிருப்பை ஆங்காங்கு இந்த உலக மக்கள் இந்த ரேஸ் எல்லாம் பிரித்து வைத்திருந்தாலுமே கூட ஹீ அப்பாயிண்டட், அவர் ஒரு முன் தீர்மானிக்கப்பட்ட ஒரு காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்து வைத்திருக்கிறார். கிரேட் திங். அவர் தான் வைத்து விட்டாரே, படைத்து விட்டாரே, போதும் என்று இல்லை. இப்பொழுது அடுத்த ஒரு முக்கியமான பகுதியை அவர் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், இந்த ஒர்ஷிப்பிங் பிளேஸ், அந்த ஆராதனை என்ற அந்த இடத்திற்குத்தான் அவர்களை கொண்டு வந்து வைக்கிறார். இதற்கு முந்தின அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், அத்தனை பட்டணத்தில் போய் பவுல் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். அவர்கள் எல்லாவற்றையும் வைத்து ஆராதனை செய்கிறவர்கள், பல தெய்வங்களை வைத்து, பல பலிபீடங்களை வைத்து ஆராதித்தவர்கள். புதிதாக கூட ஒரு பலிபீடத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். அதற்கு பெயர் இன்னும் விடணும், எந்த தேவன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இதையெல்லாம் பார்த்துவிட்டு இந்த விக்கிரகங்களை பார்த்து பவுல் கோபமெல்லாம் ஒன்றும் அடையவில்லை. அவர் சொன்னதெல்லாம் உங்களுடைய பக்தியை மெச்சிக்கொண்டேன் என்று சொல்வார். தட்ஸ் ஆல்சோ கிரேட் திங். when we see people around the world, இந்த உலகத்தில் உள்ள மக்களை பார்க்கும் பொழுது, உங்களுடைய சுற்றியுள்ள மக்களை பார்க்கும் பொழுது, when somebody worshipping their idol, அவருடைய விக்கிரகங்களை அவர்கள் கண்மூடித்தனமாய் அப்படி ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் ஆராதனை செய்து, அவர் ரத்தம் சிந்தி காணிக்கைகள் கொடுத்து தியாகம் பண்ணி என்றெல்லாம் ஒன்று பார்க்கும் பொழுது, இவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் என்று சொல்வதை விட பக்தியை அவர் மெச்சிக்கொண்டார். பக்தி என்பது வேறு, பயபக்தி என்று சொல்வது வேறு. இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன வைத்திருந்தார்? பயபக்தி உடையவராக இருந்தார். பட்ட பாடுகளினாலே அவருடைய மாம்சத்துடன் இரத்தத்தோடு அவர் இந்த மாம்சத்தில் இருந்த பொழுது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அவருடைய பயபக்தி நிமித்தம், இந்த ஃபியர் ஆஃப் காட், அந்த பயபக்தி இருக்கிறது, காட்லி ஃபியர், காட்லினஸ்
ப்ளஸ் த ஃபியர் ஆஃப் காட். ஆகவே பக்தி வைத்திருக்கிறாய், பட் தெர் இஸ் நோ ஃபியர் ஆஃப் காட் தேர். அங்கே தெய்வ பயம் என்பதெல்லாம் இல்லாவிட்டாலும் தெர் இஸ் எ காட்லினஸ் தேர். ஒரு பக்தி வைத்திருக்கிறார். இந்த உலக மக்கள் மத்தியிலே பக்திமான்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். பக்தி பாடல் என்று ஒன்று கிறிஸ்தவ மதமாக இருக்கிறது. அவன் முஸ்லீமில் வைத்திருக்கிறான், அவன் இந்துக்கள் வைத்திருக்கிறான். நான் இலங்கைக்கு சென்ற பொழுது அங்கே பக்தி பாடல் என்று பௌத்த மதத்தில் உள்ள பக்தி பாடல் எல்லாம் அந்த பஸ்ஸில் வரும்பொழுது அவன் போட்டு விடுகிறான். எல்லாம் இருக்கத்தானே செய்கிறது. பக்தி என்பது வேறு, இந்த காட்லி ஃபியர் என்பது வேறு. தெய்வ பக்தியோடு அந்த இருக்கிற இடத்துல அவருடைய பயபக்தி என்று இருக்கிறது, அதுதான் இருப்பதில்லை. அநேகர் பக்தி வைத்திருக்கிறார்கள். அதுபோன்று உங்களுடைய பக்தியை மெச்சிக்கொண்டேன் என்று தான் அவர் சொன்னார். ஆயிலும் ஐ வாண்ட் டு சே, நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் என்று அவர் தொடர்ந்து அவர் சொல்ல அவர் வரும்பொழுது அவர் எப்படி அவர் சொல்லுவார், பாருங்கள், நீங்கள் சர்வவல்ல தெய்வத்தை, அந்த உலகத்தையே அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனை வைத்து நீங்கள் ஆண்டவராய் அவர் இருக்கிறவரை ஆராதிக்க பார்க்கிறீர்களே, ஆனால் கையிலினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசமாய் அவர் இருப்பாரோ என்று அவர் கேட்டார். ஆகவே இந்த ஒர்ஷிப்பிங் காட், தேவனை ஆராதிக்கிற ஒரு இடம் என்று ஒன்று இருக்கிறதே, அந்த இடத்தை அவர் எப்படி வைத்திருக்கிறார், நம்மை குடியிருக்க பண்ணினார் என்பது மாத்திரமில்லை, குடியிருப்பின் எல்லைகளை அதை எப்படி வைத்திருக்கிறார், இந்த டுவெல்லிங் பவுண்ட்ரிஸ், அந்த பவுண்ட்ரிஸை ஒரு இடத்தை விற்க வேண்டும் என்றால் அதற்கு பவுண்ட்ரி கல்லெல்லாம் நாட்டி அளந்து பார்த்து அதை வைத்திருப்பார்கள். அதுபோல் ஹி ஹஸ் மெஷர்ட் அவர் பவுண்ட்ரிஸ், நம்முடைய எல்லைகளை எல்லாம் அப்படி ஒரு கோடு போட்டு வரைபடம் வைத்து அந்த பவுண்ட்ரிஸை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேர் இஸ் அ கண்டிஷன் தேர், தோ ஹி இஸ் நாட் ஃபார் அவே ஃப்ரம் அஸ். நீங்கள் சொல்லுகின்றபடியே அவர் யாருக்கும் தூரமானவர் அல்ல, அவர் எங்கு வேணாலும் இருப்பார் என்று நீங்கள் சொல்லிக்கிற நிலை இருந்தாலும், லுக் தேன், கவனிங்கள், அவரே தான் எல்லோரையும் ஒரே இரத்தத்தினாலே அந்த ரேஸ் எல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார் என்பது இருந்தாலும், கவனிங்கள், அவர் எங்கே இருப்பார் என்று நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். நீங்கள் எண்ணுகின்றதை போல் அவர் எங்கும் இருக்கிறார் என்பது உண்மையாக இருந்தாலும், இஸ் ஃபார் அவே ஃப்ரம் யூ, உங்களை விட்டு தூரமாக இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் என்பதை போல் அவர் எங்கும் இருக்கிறார், எங்களை விட்டு தூரமானவர் அல்ல என்று நீங்கள் சொல்லிக்கொண்டாலும், ஹி இஸ் ஃபார் அவே. எதை வைத்து அவர் ஃபார் அவே என்று அவர் குறிப்பிட்டு அவர் சொன்னார், யூ ஆர் நாட் இன் த பவுண்ட்ரி ஆஃப் காட். தேவன் நியமனம் செய்த அந்த அளவின்படியும் அந்த அவர் வைத்திருக்கிற குறிப்பிட்ட அளந்து வைத்திருக்கிறார் அந்த ஜீவியத்தின் எல்லையிலேயும் தங்கியிருப்பதில்லை. எப்படி தங்கியிருப்பதில்லை என்று அத்தனை பட்டணத்திற்கு அவர் சொன்னார். நீங்களோ அத்தனையும் நீங்கள் சிலையெல்லாம் வைத்து நீங்கள் வணங்கி கொண்டு அங்கே இன்னமும் நீங்கள் கையினால் கட்டின ஆலயத்திலே தான் தங்குவார் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களே. உங்கள் கையினாலே சர்வத்தையும் உண்டாக்கின தெய்வம் உங்கள் கையினாலே கட்டின ஆலயத்தில் அவர் தங்கியிருந்திருப்பாரோ? ஆகவே நீ என்ன தவறி விட்டீர் என்று சொல்கிறேன், கேளுங்கள் என்று அந்த அத்தனைய பட்டணத்தாருக்கு அவர் சொன்னது என்னவென்று சொன்னார், நீங்கள் குடியிருக்கிற எல்லையில் இருந்து கொண்டு தெய்வத்தை எங்கு வேணாலும் இருப்பார் என்று எண்ணிக்கொண்டு, நீங்களுக்கெல்லாம் தூரமானவர் அல்ல இருப்பார் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் இப்படி பலிபீடத்தை உண்டாக்கி வணங்குவதை வைத்து அல்ல ஐயா, உங்களுடைய சொந்த கிரிகளினாலே அவரை தேட பார்க்கிறீர்களே, அவர் உங்களுக்கு தூரமானவர், உங்களை விட்டு தூரமாய் போய்விட்டார். நீங்கள் சொன்னது சரிதான், இட் இஸ் அன்னோன் காட், நாங்கள் தேவனை அறியவில்லை என்று சொல்கிறீர்களே, சரிதான். எப்படி அறிய முடியும்? அறிவதற்குரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னவென்றால், காட் இஸ் ப்ரீ அப்பாயிண்டட் எ டைம் ஃபார் யூ. உங்களுக்கென்று ஒரு கால நிர்ணயம் வைத்திருக்கிறார். தேர் இஸ் அவர் அளந்து வைத்திருக்கிற பூமியின் குடியிருப்பு எல்லையும் கூட அவர் வரைந்து வைத்திருக்கிறார். இஃப் யூ பிலீவ் தேன், இதை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக நீங்கள் இருந்தால், இஃப் யூ ட்ரஸ்ட் காட் லைக் தேட், தேவனை நீங்கள் நம்புகிறவர்களாய் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் நீங்கள் இருந்தால், இஃப் யூ ஸ்டே தேர், அங்கே நீங்கள் தங்கி இருந்தால், ஹீ வுட் பி தேர். அவர் வானம் கொள்ளாத தேவன், அவரை உங்களிடத்திற்கு கொண்டு வருவதற்குரிய மாபெரும் ரகசியம் என்னவென்றால், அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பூமியின் குடியிருப்பின் எல்லை என்று இருக்கிறதே, அந்த பவுண்ட்ரி, அந்த அளந்து வைத்திருக்கிறாரே, அவருடைய டைம் ஃப்ரேம், அவருடைய கால அளவு என்று இருக்கிறதே, அதிலெல்லாம் நீங்கள் கட்டுப்பட்டவர்களாய்
அதை ஏற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் வரும்பொழுது, இதையெல்லாம் அத்தனை பட்டணத்தாருக்கு அவர் கூறுவதை போல் கூறினாலும், there were a great mob there. அங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று இருந்தது. அந்த கூட்டத்திலே நாமும் வைத்ததை போல்தான் நீங்கள் விசுவாசிகளாக நீங்கள் இருந்தாலும் என்ன, உங்களுக்கு தேவன் சர்வவல்ல தேவனை நாங்கள் சொந்தமாக வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் சொன்னாலும், ஆர் யூ இந்த பவுண்டரி, நீங்கள் அந்த எல்லையில் இருக்கிறீர்களா என்பதை பாருங்கள். அவர் வைத்திருக்கிற குடியிருப்பின் எல்லையில் இருக்கிறீர்களா? அவர் நீங்கள் உங்கள் யாருக்கும் அவர் தூரமானவில்லை என்று சொல்லிவிட்டாலும் தூரமாய்த்தான் இருக்கிறார். தோ என்ற ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை, அவர் தூரமாய் உங்கள் இல்லாததை போல் இருந்தாலும் தூரமாய்த்தான் இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் என்னத்தையோ பீடத்தையெல்லாம் வைத்து கையினால் கட்டின ஒன்றை வைத்து வாழலாமா? உங்களுடைய சுயசித்தம் என்று சொல்லுவதை அதை வைத்துத்தான் அதை நேரடியாக அவர் அவர்களுக்கு விளங்கும்படி அவர் சொல்வதெல்லாம், உங்கள் சொந்த கைகளினாலே ஒன்றை செய்து பிரயாசப்பட்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறதே, அங்கே வந்து அவர் தங்குவார் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ? ஒரு நாளும் அவர் வந்துவிட மாட்டார். அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார், அவர் காலத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அவர் எனக்கு என்ன எல்லை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து அந்த எல்லைக்குள் யூ மஸ்ட் கம் தேர். நீங்கள் உள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அங்கே அவர் வருவார். அங்கே நீங்கள் பிரவேசித்த பிறகுதான் நீங்கள் கண்களை கூட மூடிக்கொண்டு ஒரு குருடனை போல் தடவி கூட நீங்கள் பார்த்தால் கூட அவரை கண்டுபிடித்து விடலாம். யூ மஸ்ட் சீக் ஆஃப்டர் ஹிம். அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதை அவர் அண்டர்லைன் பண்ணினதெல்லாம் சீக் ஆஃப்டர் ஹிம். அவரை தேடி கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த மனுஷன் உலகத்திலே தேடி கண்டுபிடிக்கிறதே போல் இவன் மெக்காவுக்கு போவதும், மதீனாவுக்கு போவதும், அல்லது காசிக்கு போவதும், அல்லது ராமேஸ்வரத்திற்கு போகிறோம், அந்த போவதற்கு அல்ல. அவன் தேவன் தந்த எல்லையை உருவாக்கி தந்து அவருடைய பவுண்டரியிலே தங்கியிருந்து, கர்த்தாவே, நான் உம்முடைய சித்தப்படி செய்வதற்கு என் கையினால் கட்டின ஒன்றை வைத்து இங்கே வாரும் என்று நான் அழைக்கவில்லை. உம்முடைய சித்தத்திற்கு உட்பட்டு வந்துவிட்டேன். இப்பொழுதோ யூ ஆர் ஸோ நியர் டு மீ. இப்பொழுது எனக்கு அருகில் இருக்கிறீர் என்று நீங்கள் அறிந்து அவரை நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு தடவி பார்த்தால் கூட அங்கே அவர் இருப்பார். சில பிள்ளைகள் அந்த கண்களில் கயிறை கட்டி கொண்டு ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அவன் பிடிக்கும்படி அவன் இருப்பார்கள். அந்த பையன் கண்டிப்பாக தெரியும் இந்த வட்டத்திற்குள் தான் அவர்கள் இருப்பார்கள். ஆகவே எப்படி ஆயினும் பிடித்து விடலாம் என்று அவன் அங்கு இங்கும் அலைந்து அவன் அந்த உள்ளே இருக்கிற நபரை தொட்டுவிடுவான் பாருங்கள். அதுபோல் he would be in the boundary. You bring God in your boundary. தெய்வத்தை உங்களுடைய எல்லைக்குள் வந்து விட்டார். எப்படி வந்தார்? You stayed in his boundary. நீங்கள் அவருடைய எல்லைக்குள் வந்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. I did that. ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஐ ரீவொர்க். நான் மறுபடியும் ஒரு வேலைகளை செய்தேன். பல மாற்றங்களை நான் செய்தேன். என்ன செய்தேன்? ஆண்டவரே, நாட் மை பவுண்டரி. நானாக உருவாக்கி வைத்த கைகளினால் உருவாக்கின எல்லைக்குள் தங்கிவிடக்கூடாது. லெட் யுவர் பவுண்டரி ஃப்ளரிஷ். உம்முடைய எல்லை, நீர் முன்குறித்து அந்த எல்லையை என்ன வைத்திருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். குடியிருப்பின் அந்த எல்லையை, பவுண்டரியை நீ அளந்து வைத்திருக்கிறீரே, அது எனக்கு வேண்டும். ப்ளீஸ் டேக் அவே ஆல் த திங்ஸ். மற்றவையெல்லாம் எடுத்து போடும் என்று ஒரு நாள், ஐ டோன்ட் நோ, நாட் ஒன் டே, ஒரு நாள் என்று சொல்வதற்கு இல்லை, 1 days, 2 days, 3 days, ஐ டோன்ட் நோ, சம் ஃபியூ டேஸ் இட் டுக் தேட். அதை மாறி என்னை சீர்படுத்தி ஐ என்டர்டு இன்டு ஹிஸ் பவுண்டரி. இதுதான் நம்முடைய எல்லை என்று அறிந்து, கர்த்தாவை, என் உயிரே போனாலும் இந்த எல்லையை விட்டு போக மாட்டேன். ஒருவேளை நீர் என்னுடைய குடியிருப்பின் எல்லையை மாற்றினால் நான் செல்லலாமே அல்லாமல் நானாக ஒரு நாளும் என்னுடைய எல்லையை குறித்து நான் மாற்றிவிடக்கூடாது என்று நான் ஒரு நாளில் என்று சொன்னால் நான் நாட் த ரீசன்ட் டேஸ், இந்த சமீபத்து நாள் என்று நான் சொல்லவில்லை. தட் வாஸ் எ டெசிசிவ் டே. ஒரு தீர்மானம் எடுத்த அந்த ஒரு நாள் எடுத்த தீர்மானம் இருக்கிறதே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ஐ டோன்ட் நோ, மேபி 30 years பிஃபோர், 30 வருடங்களுக்கு முன்பாக தீர்மானங்களை நான் எடுத்து ஐ ஸ்டேட் தேர். அங்கே நான் என் குடியிருப்பின் எல்லைக்குள் நான் வந்தேன். தேட் இஸ் ஃபார் யூ. உங்களுக்கு உள்ள குடியிருப்பின் எல்லைக்குள் வந்து விட்டீர்கள். நாட் காட். தேவன் இருக்கிற இடத்திற்கு போக வேண்டும் என்றால் வானத்தையும் பூமியையும் படைத்தவருக்கு நீங்கள் ஆலயத்தை கட்ட முடியும்? நீங்கள் உங்கள் குடியிருப்பில் வந்தவுடன்
தூரமாக இருக்கக்கூடிய அவர் உங்களுக்கு சமீபமாக வந்து விடுவார். நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமாய் போய்விட மாட்டார். நம்மில் என்று சொன்னால் பவுல் தன்னையும் சேர்த்து சொல்கிறார், பக்தனாகிய நான் வாழ்கின்றேனே அதுபோல் நீங்களும். நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமாக இருக்க மாட்டார். ஆனாலும் திஸ் இஸ் த கண்டிஷன். என்ன கண்டிஷன் என்றால், யூ மஸ்ட் ஸ்டே இன் காட்ஸ் பவுண்ட்ரி, நாட் யுவர் ஓன். உங்கள் சொந்த பவுண்ட்ரியை போட்டு வாழ்வது அல்ல. சம் 30 years பிஃபோர் அந்த தீர்மானத்தை நான் மோர் தென் 35 years பிஃபோர், வெரி ஏர்லி டேஸ், ஆரம்ப நாட்களிலே இதை நான் தீர்மானித்து செய்த நாள் முதற்கொண்டு இன்று வரையும் கூட, லார்ட் ஐ ஷுட் நாட் பட்ஜ் அவுட், இந்த இடத்தை விட்டு நான் சென்று விடக்கூடாது. சில நாட்களிலே கலக்கங்கள் ஏற்படும் பொழுது, சில சோதனைகள் அல்லது சில வேறுபாடுகள் மனதிலே எழும்பி வரும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஓடி நின்று, லார்ட் ஹெல்ப் மீ வெதர் ஐ ஆம் இன் யுவர் பவுண்ட்ரி, நான் உம்முடைய வட்டத்தில் தான் இருக்கிறேனா அல்லது வட்டத்தை விட்டு நான் வெளியே போய்விட்டேனா, என்னுடைய சொந்த கைகளினாலே ஏதாவது ஒன்று கிரியை செய்து அதிலே நடக்க நான் துணிந்து விட்டேனா, நான் இப்பொழுது நடந்து போவது உம்முடைய பாதை தானோ, உம்முடைய பவுண்டரியிலிருந்து தான் நடந்து போகின்றேனா, உம்முடைய பவுண்டரியை விட்டுவிட்டு நான் என் சொந்தமாய் நான் செய்து கொண்டு இருக்கிறேனா, என் கையில் நான் செய்கிறது வெள்ளியும் பொண்ணுமாய் சித்திர வேலைப்பாடாய் அது இருந்தாலுமே கூட தட் வில் நாட் ப்ளீஸ் யூ, அது உம்மை பிரியப்படுத்துவதில்லை. நான் வாழ்கின்ற ஒரு இடம் ஒரு குடிசையாக இருந்தாலும் நீ வைத்த அந்த பவுண்டரியாக இருக்கும் என்று சொன்னால், God would be there, குடிசையில் அங்கே இருப்பார். such a big God, வானமும் பூமியும் கொள்ளாத அந்த தெய்வம், how he came in, உள்ளே வந்தார். ஏனென்றால் அவர் வைத்த அந்த பவுண்டரியை நீங்கள் தேடி அதை விசாரித்து அதற்குள் பிரவேசித்து விட்டபடினாலே, அவர் முன் குறித்த அந்த பூமியின் எல்லைக்குள், உங்களுடைய குடியிருப்பின் எல்லைக்குள் வந்து விட்டபடினாலே, அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற கால அளவிற்கு என்று உங்களை அர்ப்பணித்து விட்டபடினாலே, இஸ்ன்ட் இட் வண்டர்ஃபுல். அவருடைய காலத்திற்கு என்று அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்வது, இந்த காலத்தில் அவசரம் என்று இருக்கிற இந்த காலத்தில் துரிதமாய் நடைபெற வேண்டும், எல்லாவற்றையும் சீக்கிரமாய் செய்துவிட வேண்டும், எனக்கு 2 நாட்களே பதில் வர வேண்டும் என்றெல்லாம் ஆத்திரமடைகின்ற இந்த காலத்தில், லெட் யுவர் டைம் கம்ஸ், உம்முடைய காலம் வரட்டும். உம்முடைய காலம் வருவரைக்கும் நான் பொறுமையாக இருக்க வேண்டும். நானாக எதையும் சொந்த கைகளினாலே ஒரு வேலை செய்துவிடக்கூடாது. ஆத்திரங்கள் வந்துவிடக்கூடாது. நான் வேகமாக அவசரப்பட்டு ஒன்றை நான் செய்துவிடக்கூடாது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னை ஆண்டு காற்றையும் கடலையும் அமற்றினதை போலவே என்னை அமற்றும் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் என்னை அமர்ந்திருப்பதற்கு எனக்கு கிருபை செய்யும் என்று ஒரு முறை 2 முறை அல்ல, தட் வாஸ் மை லைஃப் கோர்ஸ். என் வாழ்க்கையினுடைய ஜீவிய பங்காகவே இருக்கிறது. நான் உம்முடைய காலத்தை விட்டு வெளியே போய்விடக்கூடாது. நானாக முந்தி போய் ஒன்றை செய்துவிடக்கூடாது. ஒரு குழந்தை பிறந்த பொழுது அந்த குழந்தையை குறித்து இப்படி சொன்னார். அது என்னவென்று சொன்னால், அந்த பிள்ளை பிறப்பதற்கு இன்னும் 5 மணி நேரம் தேவையாம். 5 மணி நேரத்திற்கு முன்பாகவே அந்த செவிலியர்கள் அதை இந்த பிள்ளையை எடுத்து விட்டபடினாலே அந்த பிள்ளை சிக்கலியாய் மென்டல் வளர்ச்சி குறைந்ததாய் போய்விட்டது. என்னையா ஒன்லி ஜஸ்ட் 5 hours முந்தி எடுத்தது கூடயா? எஸ், அவர்கள் அவசரப்பட்டு அந்த டாக்டர் வருவதற்கு முன்பாக இதை செய்து முடித்து விட்டார். ஒரு 5 hours முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சி நிமித்தம் வாழ்நாளெல்லாம் ஒரு பிள்ளை அங்கே சஃபர் ஆகிறது. அந்த பிள்ளைக்கு சேதம் உண்டாகி விட்டது. அந்த மதியீனமான ஒரு 5 மணி நேரம் பொறுத்திருக்காமல் எடுத்துவிட்டு அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு சேதம் உண்டாக்கும் என்று சொன்னால், அதுவே இயற்கை நமக்கு ஒன்றை போதிக்கும் என்று சொன்னால், அல்லது இந்த கூட்டுப்புழுவை குறித்து சொல்வார்கள். கூட்டுப்புழு வெளியே வருகின்ற அந்த நேரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், கஷ்டப்பாடுபட்டு அந்த கூட்டுப்புழு, அந்த கம்பளி பூச்சி உள்ளே கூட்டுப்புழு என்ற ஒரு காலகட்டத்திற்குள்ளே உள்ளே அமர்ந்திருக்கும். அது வெளியே அது பட்டர்ஃப்ளையாய் உருவாகி அந்த புழுவானது நல்ல பட்டர்ஃப்ளை பூச்சியாய் வந்து பறப்பதற்குரிய நேரம் வரும்பொழுது, வெளியே வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சில பிள்ளைகள் அல்லது சில மதியீனமான சிலர்கள் அதை பார்த்து கஷ்டப்பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்று அவர்களாக யோசித்து கொண்டு மெல்ல அவர்களை ஹெல்ப் பண்ணுவோம் என்று ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் பொறுத்திருந்தால் அழகான பட்டர்ஃப்ளையை பறந்திருக்கக்கூடும். அதை இவர்கள் கிழித்து விட்டு உதவி செய்கிறோம் என்று எண்ணி காலத்திற்கு முன்பே ஒன்றை செய்து வைத்து விட்டு போகின்றார்களே, அந்த பட்டர்ஃப்ளை அந்த குழு என்று அந்த ஈரத்தோடே அதை கீழே விழுந்து செத்து போய்விடுகிறது. அது ஏன் நடந்தது?
இவர்கள் மனுஷீகமாய் ஒன்றை செய்து குயிக்காய் வேகமாய் ஒன்றை செய்து முடிக்கலாம் என்று எண்ணுகிறார்களே. என்ன நடந்தால் என்ன, கொஞ்சம் சீக்கிரமாய் நடக்கவில்லை என்று இதை செய்யவில்லை என்று சொன்னால் சில நஷ்டம் வந்தால் இருந்து விட்டு போகட்டுமே. லெட் காட் டைம் கம்ஸ், அவர் நேரம் வரட்டும். அவர் நல்லவர், வருவார், ஏற்ற நேரத்தில் வருவார், குறித்த நேரத்தில் கண்டிப்பாக வருவார், தாமதமாயிருந்தாலும் வருவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று அவர்களுக்கு பெயர். வருவார், அவர் வருவார், அவருடைய காலத்தின்படி வருவார். என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னால் என்னையா பெரிய வேலை, இப்பொழுதே அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை, வந்தே தீர வேண்டும் என்ற கேட்டார்கள். இவரை சொன்னால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை, நாம முயற்சி செய்யலாம் என்று ஒரு 10 கிலோ ஒரு கிரேப்ஸை வாங்கி போட்டு அவர்களை அரைத்து ஆக்கி கொண்டு இருப்பார் என்று சொன்னால் அந்த அற்புதம் நடந்திருந்திருக்குமாம். அவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஹேவ் யூ ஹர்ட் இட் லைக் தேட்? நீங்கள் வாழ்க்கையில் இப்படி கேட்டு பழக்கம் உண்டா? மை டைம் ஹேஸ் நாட் கம், ப்ளீஸ் வெயிட் என்று சொல்லுகின்ற இந்த பகுதி. ஹல்லேலூயா, ஐ கேன் சே so many things. எத்தனையோ காரியங்களை நான் சாட்சியாக நான் சொல்ல முடியும். ஒருவேளை அது போஸ்டிங்காக, அது பெருமை போல் தோன்றும் என்பதற்கு அநேக காரியங்களை நான் சொல்ல மறுப்பதும் உண்டு, அதை நான் சொல்லுவதில்லை. ஆனால் எத்தனையோ காரியங்கள் நடைபெறும் பொழுது வெயிட் என்று சொல்லும் பொழுது என்னுடைய பிரயாசம் இல்லாமல், என்னுடைய கஷ்டப்பாடு யாதும் இல்லாமல் அவருடைய வேலை வரும் பொழுது செய்து முடிக்கிறாரே பாருங்கள். ஒரு க்ளோரியஸ், ஒரு மகிமையான செலிப்ரேஷன், ஒரு பெரிய ஒரு விழாவை கொண்டாடி வைத்து விடுகிறாரே பாருங்கள். அது ஆச்சரியமான காரியத்தை செய்து விட்டாரே. அவர் 4 நாள் கழித்து தான் லாசருடைய வீட்டிற்கு அவர் சென்றார். அவன் வியாதிப்பட்ட பொழுது அவர் செல்லவில்லை. அவளை நேசித்த அந்த மரியாளும் மார்த்தாளும் அவர் மீது கொண்டிருந்த பக்தியை விடவில்லை, அவர் விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. அவர் தாமதமாய் வந்தது நிமித்தம் சீக்கிரம் வந்திருந்தால் நலமாய் இருந்திருக்குமே என்று அவர்கள் கேட்ட பொழுது மனம் கொஞ்சம் கலங்கத்தான் செய்தார். அப்படிலாம் அவர் இருந்த பொழுதும் நடந்தது என்னவென்று சொன்னால், ஆஃப்டர் 4 days 4 நாட்கள் பிறகு ஒரு மனிதனுடைய சரீரம் 3 நாட்களில் பிறகு டீகே ஆக தொடங்கிவிடும். 3 நாட்கள் பிறகு புழு வைத்து அது அப்படியே ஃபுல்லாக டீகே ஆகிவிடும். இயேசுவை ஆண்டவர் என்ன என்று எழுதியிருக்க தெரியுமா? ஆன் த 3rd day he was risen. 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று சொல்வது 3 நாள் முடிந்த பிறகு கூட அல்ல, 3ஆம் நாள் ஆரம்பத்திலே அவர் உயிர்த்தெழ வைத்ததற்கு காரணம் தன்னுடைய பரிசுத்தவானுடைய மாம்சத்தை அவர் அழிய போக விடார், அதை அவர் சின்னாபின்னமாக ஆக்க விடார் என்று சொன்ன அந்த சங்கீத புத்தகத்தில் எழுத சொல்லப்பட்ட வாசகத்தின்படி அட் த 3rd day 3ஆம் நாள் தொடக்க நேரத்தில், அதிகாலை நேரத்தில் he rose up, அவர் எழுந்தார். ஆனால் அவனோ 4 நாட்கள் என்று சொல்வது நாரி போய்விட்டது. இப்பொழுது நாருமே நாரி போன அந்த நேரத்திலையும் கூட ஜீசஸ் கம்ஸ் தேர், இயேசு வருகிறார் என்று சொன்னான். he can do that, he has come, வந்துவிட்டார், நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார் என்று எதிர்பார்க்கிற ஒரு நிலை இருக்கிறதே. மார்த்தாளுக்கும் மரியாதைக்கும் கிடைக்கவில்லை, உங்களுக்கு கிடைத்திருக்கும், எனக்கும் கிடைத்திருக்கிறதே. he will come. எல்லாம் இப்படி போய்விட்டதை எல்லாம் கேடாய் முடிந்து விட்டதை போல் தோன்றுகிறது. that is okay, அது எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகட்டும். பட் he will come at the right time. அந்த நேரத்தில் வருவார், அற்புதங்களை செய்வார். can you wait for that? அப்படி எல்லாம் கர்த்தருடைய நேரத்திற்கு காத்திருப்பது உண்டோ? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கமடைய மாட்டார்கள், புதுபலன் அடைவார்கள், இறக்கைகளை படைத்து கழுகுகளை போல் பறப்பார் என்றெல்லாம் பாட்டு பாடி என்ன பிரயோஜனம்? there is no waiting there. அப்படி நேரத்திற்கு காத்திருப்பது என்பது இல்லையே ஐயா. தட் இஸ் ரெஸ்ட் இன் காட். தேவனோடு கூட கொண்டிருக்கிற இளைப்பாறுதல் என்று சொல்வது அதுதான். ஐ ஆம் ரெஸ்டிங் வித் காட். அவர்கள் தேவனோடு இளைப்பாறி இருக்கிறார்கள். இறந்தவன் தேவனோடு இளைப்பாறி இருக்கிறான் என்பதை போல் தன்னுடைய சுய கிரியைகளுக்கு ஒருவன் செத்தவனாய் இருப்பான் என்றால் he will be resting in God. தேவனிடத்தில் இளைப்பாறி இருப்பான். the time will come, the early morning of the 3rd day he will rise up. அவர் எழுந்திருப்பார். 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள், பின்பு அதை மகிமையை காண்பீர் என்று வெளிப்பட்ட விஷயத்திலே சொன்னாரே பாருங்கள். அதுபோல் ஜஸ்ட் ஒரு 10 days அல்லது அதி சீக்கிரத்தில் நீங்கள் மொமெண்ட் என்று சொல்கின்ற போல் சில உபத்திரம் வரும் பொழுது போய்விடும், சீக்கிரத்தில் போய்விடும் என்று காத்திருந்திருக்க வேண்டுமே. பொறுத்திருப்பதில்லை, ஆத்திரம் கொண்டவர்களாக இவர்கள் மாறி மனுஷனை நாடுகிறார்கள், மனுஷனுடைய தயவை தேடுகிறார்கள், அங்கே போய் அழுகிறார்கள், இங்கே போய் முட்டுகிறார்கள், மோதுகிறார்கள், என்னென்னமோ அவர்கள் செய்யும் பொழுது ஜீசஸ் இஸ் நாட் தேர். இயேசு அங்கே வருவது இல்லை. ஒரு வீட்டிற்கு அவர் சென்றிருந்த பொழுது இயேசுவை வரவழைத்த பிறகு now I tell all of you, எல்லோரும் சொல்லியிருக்கீங்க, அழாதிருங்கள்,
பிள்ளை அவள் தூங்கி கொண்டிருக்கிறான்னு சொன்ன எவ்ரிபடி லாஃப் தேர். அவர் எல்லோரும் அவங்க சிரித்தார்கள். அப்படி சிரிக்கிறவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது எப்படியே முடியும்? என்ன பெரிய வந்தால் அவர் வந்தார், என்ன வந்தால் என்ன இவர் கர்த்தருடைய நேரத்தின்படி தான் இவர் செய்வாரோ, அவர் எப்படி வருவார், எல்லாம் காரியம் முடிந்து விட்டது, தொலைந்தது, அவ்வளோதான் என்று சொல்லி சிரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் அட் த லாஸ்ட் டைம் கர்த்தர் வந்த நேரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் உன்னை விசிட் பண்ண காரியத்தை நீ அறிந்திருந்தால் என்று ஆண்டவர் சொல்லுவார். நான் உன்னை சந்தித்த நாளை நீ இருப்பாய் என்று சொன்னால் நலமாக இருந்திருக்குமே. அவர் வந்த நேரத்தை அவர்கள் அறியவில்லை. பரிசேயருக்கு பலமுறையாக அவர் சொன்னார், டு யூ நோ த டைம், காலங்களை எல்லாம் நீ அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் இந்த மேகம் வந்தால், இந்த மழை வரும், இந்த காரில் சூழ்ந்து கொண்டால் அங்கே இவ்விதமாய் காற்று வீசும் என்றெல்லாம் உங்களுக்கு எல்லா காலங்களையும் தெரிகிறதே. டோன்ட் யூ நோ த சீசன் ஆஃப் த சன் ஆஃப் காட் இஸ் கம்மிங், தேவனுடைய குமாரன் வருவதை குறித்து அறியவில்லை. அவர் வந்துவிட்ட பிறகு கூட அந்த நேரம் காலம் வந்துவிட்டது என்பதை கூட உணர உங்களால் முடியவில்லை என்று அவர் சொன்னாரே. அதுபோல் மனுஷன் தேவனை இழக்கின்ற ஒரு இடம் என்னவென்று சொன்னார், அவன் தேவனுடைய காலத்தை உணர்வது இல்லை. ஹி ஹஸ் நோ ஃபெய்த், விசுவாசம் இல்லாதபடியானாலே அவன் வெயிட் பண்ணுவதும் இல்லை. அவன் நான் வாசித்த அந்த வசனத்தை, எபிரேயர் 6 வாசித்த அந்த வசனத்தை போலவே அவர்கள் எப்படி வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தார்கள், விசுவாசத்தோடும் பொறுமையோடும் வாக்குத்தத்தத்தை எனக்கு விசுவாசம் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பொறுமையே இல்லை என்றால் அது விசுவாசம் என்று சொல்லாதீர்கள் சகோதர சகோதரிகளை. அதற்கு பெயர் அந்த நீடிய பொறுமை என்று பெயர். அது ஒரு நீடிய பொறுமை இல்லாமல் எனக்கு விசுவாசம் என்று சொல்லி நீங்கள் எத்தனையோ சேதம் உண்டாக்கி இருக்கிறீர்களே, எத்தனையோ கூட்டுப்புழுவை நசுக்கி போட்டுவிட்டு வந்து விட்டீர்களே, எத்தனையோ அந்த 4 நாட்கள் நாரின வந்த சூழ்நிலையெல்லாம் அப்படியே நாறிப்போய் அங்கே விட்டு போய்விட்டீர்களே. ஏன் அங்கே உயிர்த்தல் நடைபெறவில்லை? ஏன் அங்கே கர்த்தருடைய செயல் விளங்கவில்லை? அவர்கள் அறிந்திருக்கவில்லை. என்ன அறிந்திருந்திருக்கவில்லை என்று சொன்னால், ஈவன் அட் த லாஸ்ட் மோமெண்ட், கடைசி நேரமாக இருந்தாலும் சரிதான், ஒன்றுமே சாத்தியமில்லை என்று நேரமாக இருந்தாலும் சரிதான், ஹி வில் கம், வருவார், வந்து அவருடைய நேரப்படி அற்புதங்களை செய்வார் என்று அவர்களால் பொறுத்திருக்க முடியவில்லை, காத்திருக்க முடியவில்லை. தே ஆர் நாட் ஸ்டேயிங் தேர். அவர்களுக்கு தேவனுடைய குறிப்பிட்ட எல்லைக்குள் இல்லையே, தாங்களாகவே ஒன்றை உருவாக்க தொடங்கி விட்டார்களே, மனுஷியமாய் ஒன்றை உருவாக்குகிறார்களே. God provides, தேவன் என்னை ஆதரிப்பார் போஷிப்பார் என்று இருந்திருக்கும் பொழுது அவர் ஆதரிப்பது இருந்துவிட்டு போகட்டும், நானாக ஒன்றை நான் செய்ய வேண்டும் என்று இவர்களாக தாங்களாக ஒன்றை செய்வது சரிதானோ? தேவன் செய்தால் செய்யலாம். நட என்றால் நடப்பேன், உட்கார் என்றால் உட்காருவேன், பற என்றாலும் நான் பறக்கத்தான் செய்வேன். தேட் இஸ் காட்ஸ் வில். தேவ சித்தத்தின்படி செய்வது என்பது வேறு. யாரையும் நாம் தேவ சித்தத்தின்படி செய்வதை தடை செய்வதில்லை. ஆனால் தாங்களாகவே முயற்சி செய்கின்ற கைகளின் கிரியில் என்று அவனுக்கு தெரியவில்லையா? வேத வசனத்துக்கு புறம்பாயம் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிவதில்லையா, புரிவதில்லையா? பதஷ்டம் உள்ளே இருப்பதை அவருக்கு பார்க்க முடியவில்லையா? ஆத்திரம் உள்ளே இருப்பதை பார்க்க முடியவில்லையா? காத்திருப்பதில் நமக்கு இல்லையே என்று புரியவில்லையா? கொஞ்சம் பொறுத்திருந்திருக்கலாமே, அது வரைக்கும் ஜெபித்திருந்திருக்கலாமே, எதிர்பார்ப்போடு எஜமான் வருவதற்கு காத்திருந்திருக்கலாமே, அவர் வருவார் என்று காத்திருந்திருக்கலாமே. மரியாள் ஒரு வார்த்தையை அவள் சொன்னாள், நீர் வருவீர் என்று காத்திருந்தோம், நீர் வரவில்லை, நீர் தாமதமாய் வந்தீர் என்று சொன்ன அந்த வார்த்தை கலந்திருந்த ஒன்று. விசுவாசம் என்னவென்றால் நீர் வருவீர் என்று காத்திருந்தோம், சொல்லி அனுப்பியிருந்தோம், திரும்பி வருவீர் என்றும் காத்திருந்தோம். அந்த காத்திருக்கிறதில் இருந்திருக்கும் என்று சொன்னால், எங்கே வைத்திருக்கிறீர்கள் அந்த உடலை என்று கேட்டு வந்திருந்திருக்க மாட்டாராம். அதை தூக்கி அவனை உயிரோடு நிறுத்தி கொண்டு வந்து காட்டியிருந்திருக்க மாட்டாராம். ஆகவே அதுபோன்று அவர்கள் அந்த குடியிருப்பின் அந்த எல்லைக்குள் அவர்கள் தங்கியிருக்காமல், காலத்திற்குள் தங்கியிருக்காமல், அந்த குடியிருப்பின் எல்லையை விட்டு தாங்களாகவே ஒன்றை கிரியை செய்து அதை செய்து முடித்து வைத்து விடுவதா? தாங்களாகவே அவசரப்பட்டு ஒன்றை செய்யலாமா? கையினால் நீங்கள் செய்தது போல் நலம் என்று தோன்றும். பொன்னும் வெள்ளியும் பக்கத்திலே கொட்டி கிடக்கும். இனி என்ன, நமக்கு பொன்னும் வெள்ளியும் இருக்கிறது, எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று செய்வது சரிதானா? சித்திர வேலைப்பாடுகளோடு நன்றாக செய்து விடலாம் சார் என்று யாரோ ஒன்று சொல்லி உங்களுடைய சொந்த கிரிகளை அவர்கள் தூண்டிவிட்டாலும் அதற்கு இணங்கலாமா? கை சித்திரத்தினாலே, மனுஷனுடைய கை சித்திரத்தினாலே செய்து இருக்கிற இடத்துல தேவன் வாசம் செய்ய மாட்டார். அவர் வைத்திருக்கிற இந்த குடியிருப்பின் அந்த எல்லைக்குள் தங்கியிருக்கும் பொழுதுதான், ஈவன் இட் இஸ் ஆர்டினரி திங், குடிசை இருந்தாலும் பரவாயில்லை ஐயா, அங்கே ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா. ஐ லிவ்ட் எ லைஃப் என்னுடைய
சாதாரணமான வீட்டு குடியிருப்பை கூட யோசிப்பது உண்டு. சாதாரணமான அந்த நாட்களில் 8 மாதா கோயில் தெருவிலே புதூரில் நான் இருந்தேன். பெரிய சாக்கடை ஒன்று ஓடும் ஒரு சின்ன ஒரு இடம். பட் காட் வாஸ் தேர். தேவன் அங்கே இருந்தார். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தேன். பாத்ரூம் கூட அங்கே இருப்பதில்லை. இவர் தட்டி வைத்து தான் நான் பாத்ரூம் போக வேண்டும். அதுவும் ஒரு வீட்டிலேயும் மகிழ்ச்சியாக இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? காட் வாஸ் தேர். இட் வாஸ் த பவுண்ட்ரி ஆஃப் காட். தேவன் எனக்கு வைத்திருக்கிற குடியிருப்பின் எல்லை. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த சூழ்நிலை அது தாறுமாறாக இருக்கிறதே போல் அங்கே தோன்றினால் என்ன? காட் இஸ் தேர். நான் பாதாளத்திலே இருந்தாலும் அங்கேயே இருக்கிறேன் என்று சொல்கிற அந்த பகுதி இருந்தால் பொதுமையா, அது மோட்சம். மேடம் குயான் அம்மையார் இப்படி அவர்கள் சொல்லுவார்கள். 2 கேள்வி கேட்கப்பட்டது. சரி, ஒரே கேள்வி. அது 2 சாய்ஸை வைத்து அவன் கேட்டான். ஒன்று பாவம், 2வது நரகம். இந்த 2ஐயும் உங்களுக்கு முன்பாக கொடுத்தால் எதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று கேட்டபொழுது இஸ் எ டிஃபிகல்ட் கொஸ்டின். கஷ்டமான ஒரு கேள்வியை போல். பாவம் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் கொஞ்சம் கஷ்டம். நரகம் என்பது ஐயோ அதை விட மோசம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் மோஸ்ட்லி அதிகமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சொல்கின்ற பதில் என்னவென்றால், நாங்கள் மோட்சம் வர வேண்டும் என்பதற்காகத்தானே நாங்கள் வாழ்கிறோம். ஆகவே we won't choose நரகம். நாங்கள் எதை வேண்டாலும் சூஸ் பண்ணிக்கிறோம், பாவத்தை சூஸ் பண்ணிக்கொள்வோம் என்று சொல்லுவார்கள். நம்மையார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஐ வில் சூஸ் சின், சாரி, ஐ வில் சூஸ் ஹெல். நான் நரகத்தை என்ன செய்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். என்ன நரகமா? நரகத்திற்கு எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? கவனிங்கள். நீங்கள் முன்பாக சொன்ன பாவம் என்ற பகுதியை செய்தால், பாவம் இருக்கிற இடத்துல தேவன் இருக்க மாட்டார். நான் பாவம் செய்யாது வாழ்ந்தால் அங்கே தேவன் இருப்பார். சுத்த இருதயம் கொண்ட இடத்திலே தேவன் தங்குவார். ஆகவே நரகத்தில் நான் போனாலுமே கூட, இஃப் காட் இஸ் தேர், தேவன் அங்கே என்னோடு கூட இருந்தால் எனக்கு நரகம் என்பதே இல்லை. எனக்கு அதுதானே மோட்சம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த பூமியை விட்டு போகலாம் என்று எண்ணுகின்ற வேளையிலே எப்படி அவர் சங்கீதக்காரன் சொல்லுவான், அந்த 74வது சங்கீதத்தில் சொல்லுவார், பூமியிலே உண்மையின்றி எனக்கு வேறு விருப்பம் இல்லை, வேறு எதையும் நான் வாழவில்லை. பரலோகமே போனால்தான் என்ன உம்முடைய விருப்பம்தான் வைத்திருப்பேன், உண்மையின்றி எனக்கு வேறு கதி இல்லை, நீரே எனக்கு எல்லாம் என்று அவர் சொன்னாரே பாருங்கள். அவருடைய சமூகத்தை நாடி தேடுகின்ற யாக்கோபின் சந்ததி என்று சொல்லுகிறவன் அவன் எந்த நிலையிலே எங்கே இருந்தாலும் விசாரிப்பதெல்லாம் வெதர் காட் இஸ் தேர், தேவன் அங்கே இருக்கிறாரா என்பதுதான் பார்ப்பான். ஆகவே கையினால் செய்யப்பட்ட அந்த சித்திர வேலைகள், அவனால் முயற்சி செய்கின்ற இந்த பொன் வெள்ளியை வைத்து செய்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய பார்வைக்கு மகிமையாய் தோன்றினாலும் கூட, he find godly man will say God is not there. ஒரு குடிசையை காண்பித்து அங்கே தேவன் இருக்கிறார் என்றால் he will stand there, அங்கே போய் அமர்ந்து விடுவான். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறதே. ஐ ஆஸ்க் யூ, நான் கேட்கிறேன், அப்படி நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் we all would be heaven, பரலோகமாக இருப்போம். ஒருவர் குடிசையில் இருப்பார், ஒருவர் ஓட்டு வீட்டிலே இருப்பார், ஒரு மாடி வீட்டில் இருப்பார், ஒரு பெரிய பங்களாவில் இருப்பார். வேறவர் தேயார் எந்த குடியிருப்பின் எல்லைக்குள் இருந்தாலும் they are all living with God, தேவனோடு வாழ்கின்ற மக்களாக இருப்பார்களே. வேறுபாடு என்பது அங்கே வருவதில்லையே. அங்கே வேறுபாடை வைத்து இவன் ஏழை இவன் பணக்காரன் என்று சொல்லப்படுவதில்லை. யூ ஹவ் காட், ஐ ஹவ் காட். உங்களிடத்தில் தேவன் வாசமாக இருக்கிறார், என்னிடத்தில் வாசமாக இருக்கிறார். உங்கள் வீட்டிலே தேவன் வாசமாக இருக்கிறார், என் வீட்டிலே வாசமாக இருக்கிறார். வீட்டு ஜெபக்கூட்டம் என்று நடத்த போகும்பொழுதெல்லாம் நம்ம வலியுறுத்த விரும்புவதெல்லாம் என்னவென்றால், காட் இஸ் ஹியர், தேவன் இங்கே இருக்கிறார் என்பதுதான். அது சாக்கடை ஓரமாக இருந்தால், வீடாக இருந்தால் என்ன, அல்லது அது விழுகிறதை போகக்கூடிய சாதாரண தாவரமாக இருந்தால் என்ன, மழை ஒழுகின்ற ஒரு வீடாக இருந்தால் என்ன, காட் இஸ் தேர். ஐ சி த பீப்புள் தேர், ஜனங்களை பார்க்க தேர் ஹாப்பி, அவர் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஒரு நாள் அந்த கூத்தியார் குண்டில் இந்த சிலான் அந்த இதுக்கு நான் போகிறது கொண்டு போகும்பொழுது அன்று பெரிய மழை, அன்று அடுத்த நாள் கூட்டம் நடத்த நான் போகும்பொழுது, என்ன இத்தனை ஓட்டையாக இருக்கிறதே இந்த குடிசையில் எப்படி தங்கினீர் என்று கேட்ட பொழுது, ஆமாம் பிரதர், ஒன்றும் நாங்கள் மழை பெய்த பொழுது அந்த பக்கம் மழை ஓட்டை விழும்போது பாத்திரத்தை அங்கே வைப்போம், இந்த பக்கத்துலேயும் மழை பெய்தால் இந்த பக்கத்தில் பாத்திரத்தை வைப்போம், நீங்கள் அந்த மழை இல்லாத இடத்துல கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்வோம். இப்படித்தான் நாள் முழுதும் கடந்து போனது. அப்புறம் நைட் முழுதும் தூங்கினோம், நின்று கொண்டே தூங்கினோம் என்று சொல்லிவிட்டு அவர்களை பார்த்தால்
தெய்வத்தினுடைய பூரிப்பும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அன்று முதல் இன்று வரைக்கும் கூட அந்த விடத்தில் தீவிலே அந்த எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டு 30 வருட அனிவர்சரி கொண்டாடி விட்டார்கள். அந்த மக்களிடத்தில் இன்றும் அந்த பூரிப்பு இருக்கிறது. இன்று அவர்கள் பெரிய பெரிய வீடுகளிலே நன்றாக வசதியாக அவர்கள் இருந்தாலும், வருமானங்கள் நிறைய இருந்தாலும், அன்று நான் பார்த்த அதே மக்களுடைய மாறாத ஒன்று என்னவென்றால் பூரிப்பு. they are with God. தேவனோடு வாழ்கின்ற வாழ்க்கை என்று இருக்கிறதே பாருங்கள். அதுதானே சபை. சபையிலே வேறுபாடு என்று இருப்பதில்லை. ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, சித்தினல் அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை, எந்த ஜாதியும் இல்லை. ஏனென்று சொன்னால் God is there. வெதர் தேவன் அவனோடு கூட இருக்கிறாரா என்பது தான், அந்த வீட்டில் வாசம் செய்கிறாரா என்பது தான். நீங்கள் பெரிய வீடாக வைத்திருந்தாலும் when God is not there, தேவன் குடியிருக்கிற இல்லை போல் அது இல்லை என்றால், தேவனும் வாசமாய் இல்லை என்றால் வந்து என்ன பிரயோஜனம்? God is so near to அந்த குடிசை வீட்டில் அவன் பக்கத்தில் இருக்கிறாரே, அவனுக்கு தூரமாக இல்லையே. ஏன் அப்படி சர்வவல்ல தேவனை குடிசை வீட்டிற்குள் கொண்டு வர அவன் முடிந்தது? அவர் நியமனம் செய்த காலம், அவர் குறித்து வைத்த அந்த குடியிருப்பின் எல்லை, அந்த எல்லையை மீறுவதற்கு போய்விட மாட்டான். எல்லை தாண்டியவன் போய்விட மாட்டான். ஹல்லேலூயா. அதுபோன்று ஒரு தேவ ஜனமாய் இருந்து வாழ்வதல்லவோ மேன்மையானது. அவர்களுக்கு என்ன வந்தாலும், மழை வந்தாலும் சரி, மழை போன்ற ஒரு காரியங்கள் வந்தாலும் சரி, காட்டத்தி மரம் போன்ற பிரச்சனை வந்து சேர்ந்தாலும் சரி, அவனுடைய வழியை விட்டு அவன் போகவே மாட்டான். he will walk in that way. get away. நீ வேணாலும் விலகினில் அல்லாமல் I am walking in God's ways. தேவனுடைய வழியில் தான் நடப்பேன் அல்லாமல் இந்த சலசலப்புக்கு எல்லாம் இந்த மலையை பார்த்தவன் பயந்து போய்விட மாட்டான். தன் கடுகளவு விசுவாசத்தை பேணி பாதுகாத்து கொண்டிருப்பான். அந்த நாட்களில் வெளியேறப்பட்ட கோஹினூர் வைரம் என்று சொல்வதெல்லாம் ஒரு சிறிய ஒரு வைரத்தை தான் பல கோடி ரூபாய் பெறுவதற்காகவே அந்த நாட்டிலே, அந்த வடநாட்டிலே யுத்தங்கள் எல்லாம் நடந்தது என்று சொல்வார்கள். இன்னமும் அதற்கு அதிக மதிப்பு வைத்திருக்கிறார்கள் அந்த கோஹினூர் வைரத்திற்கு. அதுபோல் வெளியேறப்பட்ட அந்த கோஹினூர் வைரத்தை விட மேலான அந்த விசுவாசத்தை, அந்த கடுகளு விசுவாசத்தை, இவ்வளோ பெருசாக இருந்தால் பத்திரமாய் வைப்பது கஷ்டம் ஒன்றுமில்லை. கடுகளு விசுவாசத்தை தன் இருதயத்தின் ஆழத்தில் பத்திரமாய் அவன் வைத்திருந்து, கேடவே நான் தேவனுடைய வழியில் இருக்கிற என்னை தடை செய்து எங்கேயோ போகலாம் என்று வைக்கிறாயே, போம் மலையை என்று அவன் சொல்லுவான். அந்த பழைய கண்ணை விட்டு அகழ்ந்து போகும்படி பெரிய மலை போக வேண்டும் என்றால் நடுக்கடலில் தான் விழ வேண்டும். அவன் நடுக்கடலை விழ வேண்டும் அவர் சொல்லி என் பார்வைக்கே வந்துவிடக்கூடாது. ஐ வில் மூவ் ஆன். நான் சென்று விடுவேன். அன்று செங்கடலை திறந்த அதே கர்த்தர் இன்றும் என்னோடு கூட இருக்கிறார். ஐ வில் மூவ் ஆன். போய்கொண்டே இருப்பேன். என்ன போவான். அல்லது காட்டுத்தீ மரம் போல் பிரச்சனைகளை ஏராளமான வேரை பிடித்து கொண்டு, நாட்டுத்தீ மரம் இல்லை, ஏராளமான பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு முன்னால் நின்று கொண்டிருந்தாலும் கூட, எனவே 1000 பிரச்சனைகள் வந்தாலும் ஐ வில் மூவ் ஆன், நான் செல்லுவேன் என்று சொல்லி அந்த காட்டுத்தீ மரத்தை அவன் தூக்கி அகற்றி போட்டுவிட்டு அவன் செல்லுவான். ஒரு முறை என்னிடத்தில் ஒரு பெரிய உலகத்திலேயே பிரபல்யமான ஒரு பிரசங்கை போல் இருந்தவர் ஒருவர் சொன்னார், நீங்கள் இந்த ஊழியத்தை விட்டே போனால் நல்லது என்று அவர் சொன்னார். என்ன சொல்கிறீர்கள் பிரதர் என்று நான் திரும்பவும் கேட்டேன். எஸ், நீங்கள் வெளியே போய் நான் சொல்லுகின்ற இன்னொரு இடத்திற்கு போங்கள், அங்கே நான் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவேன் என்று சொன்னார். சப்போர்ட்டா? ஐ நெவர் ஒரு நாளும் இந்த மண் சப்போர்ட்டு வாழ்ந்ததில்லை. இல்லை இப்பொழுது நான் சப்போர்ட் செய்கிறேன், கோ என்று அவர் சொன்னார். ஐ எம் சாரி பிரதர் என்று நான் சொன்னேன். நீங்கள் சொல்வது என்னுடைய ஆண்டவருக்கு வார்த்தைக்கு விரோதமானது. கோடி ரூபாய் கொட்டி வைத்திருந்தால் என்ன, அல்லது எத்தனையோ விதமான மனுஷியத்தை காண்பித்தால் என்ன, ஐ வில் ஸ்டே இன் த பவுண்ட்ரி ஆஃப் காட். தேவன் முன்குறித்து அந்த எனக்குரிய அந்த குடியிருப்பின் எல்லை என்று இருக்கிற அது ஊழியமாய்ந்தாலும் ஜீவியமாய்ந்தாலும் ஐ வில் ஸ்டே, தென் ஐ வில் புஷ் யூ அவுட். உன்னை தள்ளி விடுவேன், உன்னை என்ன செய்கிறேன் பார் என்றெல்லாம் கூட அவர் சொல்லி பார்த்தார். என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஐ வில் ஸ்டே இன் காட்ஸ் பவுண்ட்ரி என்று சொன்ன பொழுது அவர் அடைந்த கோபத்திற்கும் அப்பொழுதுதான் கண்டேன், மனுஷன் இப்படியும் இருப்பார்களா என்று. ஒரு பக்கம் பார்த்தால் ஒரு வருத்தம், இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரியது போல் தோன்றினவர்கள் இப்படி போவார்களா என்பதை கேள்விக்குறியாய் பெரிய மாறியது. இன்னொரு பக்கம் வைராக்கியம், இன்னொரு பக்கம் ஆத்திரம், என்ன இப்படியெல்லாம் தேவபக்திக்கு விரோதமாய் நடக்கிறார்களே, இப்படி முன்னால் நிற்கக்கூடியவர்களே தவறாக நடக்கலாம் என்ற ஒரு ஆத்திரமும் கோபமும் தேவ பக்திக்குரிய கோபம் உண்டாகத்தான் செய்கிறது. தட்ஸ் ரைட். ஆகவே என்ன இது நடந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் என்ன, ஏன்
இந்த பிரைம் மினிஸ்டரே கீழே இறங்கி வந்து டூ வாட் ஐ சே என்று சொன்னால் ஐ கேனாட் டூ தட் சார். ஒய் என்று கேட்டால் சர்வவல்ல தேவன் என்னோடு கூட வாசமாக இருக்கிறார். அவருடைய பவுண்டரி இருக்கிறதே வாசமாக இருக்கிறார் என்பார். அவரை தூணிலையும் இருப்பான், துரும்பிலையும் இருப்பான். போய் என்று சொன்னால் போவேனோ? நோ, அவர் எனக்கு ஒரு எல்லை கொடுத்திருக்கிறார், அதில் நான் தங்கியிருக்க வேண்டும். ஐ மஸ்ட் ஸ்டே. இஃப் காட் சே, தேவன் என்னை எல்லையை மாற்றி கோ தேர் என்று சொன்னால் ஐ வில் கோ. பட் நாட் யூ பிரைம் மினிஸ்டர். நீங்கள் சொல்வதை கேட்டு என்னால் போக முடியாது. உன்னை அரெஸ்ட் பண்ண முடியும், உன்னை என்ன வேணாலும் நான் ஹராஸ் பண்ணேன் என்று அவர் சொன்னார். யூ கேன் டு எனிதிங், பட் காட் இஸ் தேர் வித் மீ. என்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்று நான் சொல்லுவேனே. பாருங்கள், அதுபோன்ற ஒரு தைரியம், அதுபோன்ற ஒரு மகிழ்ச்சி, அதுபோன்ற உள்ள கான்ஃபிடென்ஸ் ஒரு வாழ்க்கையில் வேண்டாமா? உங்களோடு தேவன் இருக்கிறார் என்று அந்த வாழ்க்கையை நீ வைத்திருந்திருக்க வேண்டாமா? அவர் உங்களுடைய குடிசையிலே வாசம் செய்வார், அந்த சூழ்நிலையிலே வாசம் செய்வார், அந்த குடியிருப்பின் எல்லைக்குள் நடந்து கொண்டிருக்கிற குழப்பத்தின் மத்தியிலே வாசமாய் இருப்பார். ஹீ இஸ் தேர். கடலே வந்து அங்கே உங்களுடைய படகை ஆழ்கடலை வந்து மோதி அடித்து படகை கீழே கவிழ்த்துவதைப் போல் இருந்தாலும் ஹீ இஸ் தேர். அவர் கடலின் அடித்தட்டிலே இருக்கிறார். நத்திங் வில் ஹேப்பன். ஏனையா கவலைப்பட்டு என்று ஆண்டவர் கேட்டாரே, அற்ப விசுவாசிகள் என்று கேட்டார். நான் தான் இருக்கிறேனே, இருக்கும் பொழுதே உங்களுக்கு கலக்கமா? நான் செய்ய வேண்டிய நேரம் கொஞ்சம் 10 நிமிடம் கழித்தானே வரப்போகிறேன். இப்பொழுதே என்னை எழுப்பி விட்டீர்களே, விசுவாசம் போய்விட்டதே, அற்ப விசுவாசம் கொள்ளலாமா? உங்கள் படகளை நான் இல்லையா என்று அவர் கேட்கிறாரே, அது போதாதா? பின்பு அவர் வருகிறார். அவர் வந்து அவர் காற்றையும் கடலையும் அமர்த்துகிறார். இவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அமர்த்தத்தான் செய்வார். இவரை எழுப்பிவிட்டு தான் செய்ய வேண்டுமா? சிலர் தேவனை பார்த்து அவரை அவசரப்படுத்துவதை போல் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து நான் வருந்தி இருக்கிறேன். தே டோன்ட் நோ காட். தேவனை அறியாதபடினாலே அவசரப்படுத்துகிறோம். ஆண்டவரே இது உடனடியாக செய்யும், ஆண்டவர் அதை வாரும், இது இப்படி செய்யும், அப்படி செய்யும் என்று அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவர் சொல்லுவதெல்லாம் அவசரம். தங்களுடைய அவசரத்தை எல்லாம் அவரிடத்தில் புகுத்தி டூ தேட். இப்படி சொன்னால்தான் அவர் செய்வாரா? இப்படித்தான் அவருக்கு நீங்கள் அவசரப்படுத்த வேண்டுமா? அவருக்கு கொரியர் கொடுத்து அவரை கூப்பிட்டு வருவதற்கு போல் நீங்கள் செய்ய முடியுமா? That is, they don't know God. தேவனை அறிவதில்லை. He will come at his own time. அவர் நேரத்திற்கு வருவார். மரியாள் சொன்னதை போல் இப்பொழுதல்ல, என் நேரம் வரவில்லை என்று சொன்னவுடன் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள், எந்த நேரத்தில் சொன்னாரோ அதை செய்யுங்கள் என்று போய்விட்டாரே. அந்த மரியாள் சொன்ன வார்த்தை இருக்கிறது அல்லவோ, அவர் எப்பொழுது சொல்கிறாரோ அது நடைபெறும் என்று காத்திருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே. அவருடைய குடியிருப்பின் எல்லையில் தங்கியிருப்பவன் செய்வான். ரகசியம் என்னவென்று சொன்னார், காட் இஸ் தேர். தேவன் அங்கே இருக்கிறார். அந்த சமாரிய ஸ்திரீ அவள் கேட்பாள், தேவனை எங்கும் ஆராதிக்கலாமே, நாங்கள் இந்த மலையிலே ஆராதிக்கிறோம், நீங்கள் எருசலேமிலே ஆராதிக்கிறீர்கள் என்று அவள் சொன்ன பொழுது, எங்கே வேணாலும் அதை ஆராதித்தல் என்ன என்று சொல்லும் பொழுது எதை அவர் அவளுக்கு சொல்ல வேண்டும் என்று முற்பட்டார்? யுவர் லைஃப், உன் வாழ்க்கையிலே தான் தங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எங்கே உன்னுடைய கணவன்? அழைத்துவா என்று சொன்னவுடன், என்ன அது ஆராதனை என்னவோ, எங்கே தேவனை ஆராதிக்கிறதை போலவும் என்னென்னமோ பெரிய பெரிய காரியங்களை பேசிவிட்டு புருஷன் எங்கே என்று கேட்டுவிட்டாரே. இல்லை, புருஷன் இல்லை. கரெக்டாய் சொன்னாய், உனக்கு இப்பொழுது புருஷன் இல்லை தான். 5 புருஷர்கள் இருந்தார். தட் மீன்ஸ் 5 புருஷர்களை யூதர்கள் சேர்த்து வைத்து வாழ இயலாது. ஒரு புருஷன் இருந்தான், மரித்தான், இன்னொரு புருஷன் மரித்தான் என்று மரித்து 5 புருஷர்களை வைத்திருந்தான். 5வது புருஷனும் மரித்து விட்டான். ஆனால் இப்பொழுதோ we don't know, அவன் இன்னொரு மனைவியுடைய கணவனாக இருந்தானோ அல்லது இவள் கள்ளத்தனமாய் சேர்த்து வைத்து வாழ்ந்தாளோ, we don't know. ஆனால் அவன் புருஷன் இல்லை என்று அவன் சொன்னவுடன், you spoke the truth, உண்மை சொன்னாய். நீ சொன்ன அந்த வசனத்தை நீ வாசித்து பார்த்துருக்கீங்களா? அவர் என்ன சொல்லுவார்? அந்த யோவான் எழுந்த சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அவள் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் என்று அவர் சொன்னார். 18வது வசனத்தில், எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை, இதை உள்ளபடி சொன்னாய். என்ன சொன்னாய்? I was so happy about that, that is inviting God. அவரை வரவழைக்கிறது. அந்த மலையிலே ஆராதிப்பதா இந்த மலையிலே ஆராதிப்பதா என்று கேட்கிறாயே. பெண்ணே, இப்பொழுது உன்னிடத்தில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். நீ சொன்ன உண்மை வைத்து நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? அவரை ஆராதிக்க விரும்புகிறவன், அவரை தொழுது கொள்ள வேண்டுமென்றால் ஆவியோடும் உண்மையிலுனாய் இருந்திருக்க வேண்டும். ஆகவே நீ அதை
அதை அவர் உண்மையாய் இருந்து நீ சொன்னபடியாய் அவர் என்ன சொல்வார்? 23ஆம் வசனத்திலே, உண்மையாய் தொழுது கொள்ளீர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் காலம் வரும் வரை இப்பொழுதே வந்திருக்கிறது, தம்மை தொழுது கொள்ளீர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இவள் பாவியாக ஒரு ஸ்திரீ, இவள் ஆனால் ஒன்றை சொல்லிவிட்டாள். என்ன சொல்லிவிட்டாள்? உள்ளபடி சொன்னாய். தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அந்த நாட்களிலே நான் சவாலிடப்பட்ட எத்தனையோ இந்த நேர்மையை குறித்து சவாலிடப்பட்ட காரியங்கள் உண்டு. செத்தாலும் சரிதான், தலையே போனாலும் சரிதான், உத்தமத்தை பேசுவதிலிருந்து விலகி விடக்கூடாது. அதற்காக இல்லாததெல்லாம் நான் உண்மையை பேச விரும்பினேன் என்று மனைவியை காட்டி கொடுப்பதோ அல்லது யாரை காட்டி கொடுப்பதோ என்று செய்கின்ற காரியம் அல்ல. அது அல்ல, அதில் ஞானம் ஒன்று வேண்டும். ஆண்டவர் சில கேள்வியில் கேட்டபொழுது பதில் சொல்ல மறுத்து விட்டார். நான் கேட்கிறேன், நீ பதில் சொல் என்று கேட்டார். பதில் சொல்ல மாட்டேன் என்று நான் பதில் சொல்ல முடியாது என்றே சொல்லிவிட்டு போகிறார். உண்மை சொல்கிறேன் என்று அவர் சொல்லவா செய்தார்? அதெல்லாம் இல்லை. ஞானத்தோடு அது உண்மையை பேச வேண்டும் என்பது அது ஊர்ஜிதமான ஒரு பகுதி தான். ஆகிலும் உத்தமத்திற்கு அவர் கொடுக்கின்ற மதிப்பு பார்த்தீங்களா? என் ஆவியில் என்பது முதலாவது, என் ஆவிலே ஆண்டவர் இருக்க வேண்டும், இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். பின்பு நீங்கள் தேவனை சொந்த பிள்ளைகளாய் மாறின பிறகு என்ன செய்ய வேண்டும்? உண்மை வேண்டும். நீ இந்த வார்த்தை இருக்கிறதே, இந்த உள்ளபடி சொன்னாயே, அந்த படியே இருக்கிறவர்களைத்தான் பிதாவானவர் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுபோல் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு இடம், ஆராதிக்கிற இடம் இந்த மலையிலும் அல்ல, அந்த எருசலேமிலும் அல்ல, அவளிடத்திலே அவர் இருக்க விரும்புகிறார். அவளே என்ன சொன்னாலும் தெரியுமா? அந்த ஊருக்கு திரும்பி போய், சமாரியாவுக்கு திரும்பி போய், என்னிடத்தில் இருக்கிறதை உள்ளபடி அப்படின்னு சொல்லிவிட்டார். எல்லாவற்றையும் உண்மையில்லாமல் சொல்லிவிட்டார். மறுக்கவில்லை பாருங்கள். அவள் போய் என்ன சொல்லியிருக்கலாம்? அவர் பொய்யர், நான் நல்லவளாக தான் இருக்கிறேன், இவர் தான் தப்பாக சொல்லுகிறார், இப்போ இருக்கிற புருஷன் இல்லை என்று சொல்லுகிறார், என்னமோ சொல்லிக்கொண்டு தெரியாது என்று சொல்லவில்லை. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டார் என்று சொன்ன இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப இந்த வசனத்திலே, இந்த அதிகாரத்திலே புரட்டி போடுவதை பார்த்தீங்களா? என்ன வேண்டி இருந்தது? இந்த மலையிலையோ அந்த மலையிலையோ அல்லது எருசலேமிலா என்று இருக்கும் பொழுது எல்லாம் ஆவையோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவன் எவனோ எங்கும் தொழுது கொள்ளும் காலம் எதுவோ அது இங்கே வந்திருக்கிறது, உன்னிடத்திலே வந்திருக்கிறது சமாரியா ஸ்திரியே என்று சொன்னவுடன் அவள் குடத்தை கீழே வைத்து விட்டு போனாளே. எப்படி அவள் கீழே வைத்தவள்? உம்மிடத்தில் வாங்குவதற்கு ஏனம் இல்லையே, தண்ணீர் வாங்குவதற்கு ஏனம் இருக்கிறதா? நாங்கள் ஒரு யூதனுக்கு தண்ணீர் நாங்கள் பாத்திரத்தில் கொடுப்பதில்லையே, உம்மிடத்தில் பாத்திரம் இருக்கிறதா என்று கேட்டு அவள் குடத்தையே வைத்து விட்டு ஓடிவிட்டாள். அவள் மேசியமாக இருக்கும் என்று நம்புகிறேன், மேசியமாக நீங்களும் வந்து பாருங்களேன் என்று அழைத்தாலே பாருங்கள். தேட் இஸ் த சீக்ரெட். அதுதான் காரியம். ஆகவே தேவன் எங்கும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று எண்ணுகின்ற மாய எண்ணத்தை வைத்து கொள்ளாதீர்கள். நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், என்னோடு கூட தேவன் இருப்பார் என்று எண்ணி விடாதீர்கள். என்ன வசனம் வாசித்தோம்? தோ he is not far away from every one of us. யாரை விட்டும் தூரமாக இல்லை தான். ஆனாலும் தோ என்ற ஆங்கில வார்த்தை, ஆகிலும் அவர் முன்குறித்த காலம், அவர் நியமித்த பூமியினுடைய குடியிருப்பு இல்லை. அங்கே இருந்தால் சர்வவல்ல தேவன் வருவார். அவர் வருவார் கையினால் கட்டின ஆலயத்தில் அல்ல, அவருடைய நேரத்தையும்படி வாழ்க்கையின்படி உங்களை வாழ்க்கை கொடுத்து விட்டால், அந்த எல்லையை கொடுத்து விட்டால் வந்து தங்குவார். அடுத்து உள்ள வசனம் என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? நாம் தியானித்தோமே, என்ன வாசித்தோம்? அவருக்குள் பிழைத்திருக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். we will not budge away. வெளியே போகவே மாட்டோம். அவர் வருவார். இப்போ அவருக்குள் நீங்கள், அவருக்குள் பிழைத்திருக்கிறோம். அவர் உங்களுடைய குடியிருப்பு நிலையில் தங்குவார். தடவி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள், என்ன சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள்? அவருக்குள் பிழைத்திருக்கிறோம். அவர் சொல்லுவார், நான் உன்னிடத்தில் வந்து விட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம். வாட் ரெண்டு பேருக்கும் உள்ள பந்தத்தை பாருங்கள், அந்த உறவு. அவரும் உங்களை விட மாட்டார், நீங்களும் நிச்சய மாட்டீர்கள். விட மாட்டேன். நீயே கண்டுபிடித்து விடலாம்ப்பா, என்னை தினசரி தேடி என்னை வந்தால் பக்கத்தில் நான் இருப்பேன், என்னை தடவி கூட என்ன செய்து கொள்ளலாம், கண்டுபிடித்தலாம் என்று வானம் கொள்ளாத தேவன் உங்களிடத்தில் வந்து வாசம் செய்வார். யூ ஆல்சோ லிவ் இன் ஹிம். நீங்களும் அவருக்குள் சென்று வாசம் செய்கிறீர்கள். நீங்கள் ஏங்குவதெல்லாம் அவரை வைத்து தான் ஏங்குகிறீர்கள், அசைகிறீர்கள். எதை செய்தாலும் அவரை வைத்தே தான். there are so many wheels there. அந்த வைத்து அவர் போகிற இடங்களெல்லாம் செய்ய தொடங்குகிறீர்கள்.
ஹேவ் எவர் பீயிங் என்று சொன்னால் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதும் அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறீர்கள். தேட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் கிறிஸ்டியானிட்டி, பியூட்டிஃபுல் கிறிஸ்டியன் லைஃப். ஐ லீவ் தேட் லைஃப். அது போன்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து, நான் பேசுவதெல்லாம் எத்தனையோ பக்தர்களை நான் படித்திருக்கிறேன். அவள் வாழ்க்கையில் சிகரமாய் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பட் ஐ டேஸ்டட் இட். அதை ருசி பார்த்திருக்கிறேன். ஹவார் ஐ வந்தார் என்று சொல்வதற்கெல்லாம் ஒரு அளவுகோலை வைத்து நான் சொல்லி எதையும் மேனே பாராட்டுவதற்கு இல்லை. பட் ஐ லிவ் வித் ஹிம். தட் இஸ் இனஃப் ஃபார் மீ. அவர் எனக்குள் வசிக்கிறார். அவர் என்னோடு கூட தங்கியிருக்கிறார். என்னுடைய குடியிருப்பின் எல்லைக்குள் தான் அவர் இருக்கிறார். அவரை என்னால் தொட முடியும். நானும் அவருக்குள் இருக்கிறேன், அவருக்குள் பிழைத்திருக்கிறேன், அவரை வைத்துத்தான் ஏங்கி வருகிறேன் என்று சொல்கிற வாழ்க்கை இருக்கிறதே. அவரை வைத்துத்தான் ஏங்குகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை நல்லதா நல்லது இல்லையா? ஒரு நாளிலே அந்த நாட்களில் அழகிரி என்று ஒருவர் இருந்தார். அவரை பற்றி அவர் அழகிரி யூ ஆர் அவர் ரிமோட் கண்ட்ரோல் என்று ஒருவன் சொன்ன யூர் ஃபோட்டோ வைத்துதான் அவர் யாராக இருக்கிறாரன் தனக்கு ரிமோட் கண்ட்ரோல். அவர் என்ன சொன்னாலும் செய்வானாம். ரிமோட் கண்ட்ரோல் இருந்து போ என்றால் போவான், வா என்றால் வருவான். அதற்கெல்லாம் அவன் செய்வானாம். எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு காசு கொடுக்கின்ற ஒரு மனுஷனுக்கு ரிமோட் கண்ட்ரோலை அவனை வைத்து கொள்கிறானே, தெய்வத்தை வைத்து வாழ வேண்டாமா? அதில் உள்ள மேன்மையை, அந்த ருசியை எப்படி சொல்வது? அது ருசித்தவனுக்கு தானேயா தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். ருசித்தவனுக்கு தான் தெரியும். அதை விட்டு போக மாட்டான், அதிலேயே இருப்பான். நீ எங்கே இருக்கிறீரோ அங்கே இருப்பேன். இந்த ரூத் சொன்னதை போல், நீ எங்கே வாழ்கிறோ அங்கே நான் வாழ்வேன். நீ செத்தாலும் அங்கே தான் நான் சாவேன். அல்லேலூயா. அதை ஒன்று விட்டு விலகாத அவருடைய சமூகம் இருக்கிறதே, அதெல்லாம் தருவது தான் இந்த முன்குறிக்கப்பட்ட காலம், குடியிருப்பின் எல்லை. சபை அதில் நிலைநிற்கிறது. நம்ம எல்லோரும் நிலைநிற்க தேவன் கிருபை செய்ய வேண்டும். ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய திவ்ய வார்த்தைகளை உம்முடைய சகோதரர்கள் மூலமாய் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் உம்முடைய குடியிருப்பின் எல்லையை அறிந்து அதில் தங்கியிருக்கவும், எங்களுடைய வானங்கொள்ளாம் தேவனை தரிசித்து வாழவும் யாவருக்கும் அனுகிரகம் செய்தலும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.